முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அனார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அருள்மிகு ஆதிபராசக்தி ஆலய தேவஸ்தானம் ஸ்ரீ கனகதுர்கா ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவ விழாவை 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவை மிகுந்த பக்தி சிரத்தையோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, ஆலய நிர்வாக பெருமக்களே, மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா திரு சந்திரமௌலீஸ்வரர் அவர்களே, அவர்களை சார்ந்த இறை கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த ஆலய வளாகத்திற்குள்ளே இன்றைக்கு 3வது நாளாக என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவு அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அம்மை பதிகத்தில் ஒரு பாடலை எடுத்து அதை கூட வேகமாக முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. 1.5 மணி நேரம் நேற்றாகிவிட்டது. அதனால் காலத்தினுடைய அருமை கருதி பூஜைகளும் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மணி நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவள் என்ன நினைக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. அருமையான மகிழ்ச்சியான தருணம், ரொம்ப மகிழ்ச்சியான ஆலயம், எதையும் உடனடியாக உள்வாங்கக்கூடிய பார்வையாளர்கள். ஏனென்று சொன்னால், நான் நேற்றைய தினமே சொன்னேன், முதல் நாள் உபயதாரர் நான் கோபத்தை விட்டுவிடுவதாக நான் பிரதிக்கனை செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று நான் சொன்னேன். இன்றைக்கு கொழும்பிலிருந்து ஒரு தொலைபேசி வந்தது எனக்கு. ஐயா அங்கே சாய்பாபா கோவில் வைத்து அவர் நடத்துகிறார். அவர் சொன்னார், அம்மா நீங்கள் ஆதிபராசக்தி கோவில் டொரண்டோவில் ரொம்ப அருமையாக பேசுனீங்களாமே, எங்களுக்கு செய்தி வந்தது. அதுக்குள்ளே செய்தி இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிருக்கு. அம்மா ரொம்ப அழகாக பேசினாங்கன்னு எங்களுக்கு செய்தி வந்ததுமா, ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் தான் நான் தெரிந்து கொண்டேன் நீங்கள் கனடாவில் இருக்கீங்கன்னு அப்படின்னு அவங்க பேசினாங்க. ஆக இதை மாதிரி ஃபீட்பேக்கு கேட்கும்போது தான் உண்மையாகவே ஒரு திருப்தி ஏற்படுகிறது ஒரு பேச்சாளனுக்கு. வேறு என்ன உலகத்தில் நாங்கள் கொண்டு போகிறோம்? ஒன்றுமே இல்லை. இதை மாதிரி நல்லா பேசினாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு எங்கோ ஒரு நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இன்னொரு நாட்டிலிருந்து ஒருத்தர் தொலைபேசி மூலமாக நம்மிடம் தெரியப்படுத்துகிறார் என்று சொன்னால், இதைவிட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் எதுவுமே இருக்க முடியாது. உங்கள் அத்துணை பேருக்கும் நான் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு நல்ல சிந்தனையை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். தியாகத்தினுடைய வலிமை எவ்வளவு பெரியது என்பதை கண்டிப்பாக பக்த கோடிகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளாக ஆலயத்துக்கு வருகிறோம், சுவாமியை தரிசனம் பண்ணுறோம், மந்திரங்களை சொல்கிறோம். ஆனால் நம்முடைய மனம் செம்மைப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அது இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கோயிலுக்கு வாரோம், கோயிலில் நடக்கக்கூடிய விழாக்களில் கலந்து கொள்கிறோம், பூஜையில் கலந்து கொள்கிறோம், மந்திரங்கள் சொல்கிறோம், நித்திய பூஜை பண்ணுறோம். எல்லாம் செய்தால் கூட நம்முடைய மனதிலே ஒரு முழுமையான மாற்றம் வந்திருக்கிறதா? ஓஹோ, இதுதான் நாம் வாழக்கூடிய வழியா, நம்ம இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிறத அப்பப்போ உணர்றமே தவிர, பழையபடி நாம் என்ன செஞ்சிடறோம், பல விஷயங்களை வாழ்க்கையில் மறந்து போயிடுறோம். அதனால்
நம்ம கண்டிப்பாகவே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களை வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ளணும். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நேற்று ரொம்ப அழகாக அம்மை பதிகத்தில் ஒரு பாட்டு தான் நம்ம சொன்னோம். ஆனால் நீங்கள் அவ்வளோ வேறும் அவ்வளோ அழகாக கேட்டீங்க. எனக்கு நிகழ்வு முடிஞ்ச உடனே ஐயா சந்திரமௌலீஸ்வரர் அவர்கள் என்னை பார்த்தபோது சொன்னார்கள், இப்படி கையை வச்சுக்கிட்டு அருமையாக பேசுனீங்க அப்படின்னு சொன்னாங்க. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அந்த பெரியவர்கள் வாக்கெல்லாம் சாதாரணமான வாக்கல்ல. 24 மணி நேரமும் இறைவனை தியானம் செய்யக்கூடிய உள்ளம், இறை நாமத்தை சொல்லக்கூடிய திருவாயை பெற்ற அருமையான பெரியவர். அவர்களுடைய வாயால் அம்மா அருமையாக பேசுனீங்கம்மா அப்படின்னு சொல்கிறத விட வாழ்க்கையில் வேறு கொடுப்பனையே இருக்க முடியாது. அதெல்லாம் அம்பாழாக பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான், அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் நடக்கிறோம், எவ்வளோ சுயநலமாக இருக்கோம், நம்மை பற்றி மட்டும் சிந்திக்கிறோம். இந்த எல்லா குறைபாடுகளும் நமக்கு தெரிந்தே அதே குறைபாட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்கோம். ஆனால் நம்முடைய சமயம் பக்தினா என்ன, அந்த பக்திக்குள்ளே என்ன மறைந்திருக்கிறது, அதனுடைய சூட்சமம் என்ன என்பதை மிக அழகாக சொல்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காலத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் வாயை திறந்து பேசிச்சான். கிருதயுகத்திலெல்லாம் பறவைகள் விலங்குகள் எல்லாம் நம்மளை மாதிரியே வாய் திறந்து என்ன செஞ்சது, பேசிச்சு. யாருமே ஒரு விஷயத்தை பின்னாடி பேசிட்டு நான் பேசலைன்னு சொல்ல முடியாது. இப்போ மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன தெரியுமா, பின்னாடி போய் பேசுவோம். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது கைங்கரியமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தவறு இருக்குன்னா தனியாக கூப்பிட்டு இது இப்படி நீங்கள் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னால் ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் அவர்களிடம் நமக்கு சொல்ல தைரியம் இல்லாமல் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா பின்னாடி போய் என்ன செய்வோம், பேசுவோம். இந்த பின்னாடி போய் பேசிட்டு நம்ம எவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்து சுவாமி கும்பிட்டாலும் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அன்றாடம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் தான். அதனால் பொதுவாகவே மனசில் பட்டதை கூப்பிட்டு மென்மையாக சொல்லிடலாம். ஒரு தடித்த விஷயத்தை கூட என்ன மாதிரி ரொம்ப சத்தத்தை உயர்த்தி பேசாமல் ரொம்ப சாஃப்டாக மென்மையாக கடினமான விஷயத்தை என்ன செஞ்சிடலாம், நம்மளால் சொல்லிட முடியும். சில பேருக்கு சத்தம்தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ மேடைக்கு எனக்கு இந்த சத்தம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, மேடையில் பேசுகிறதுக்கு இந்த சத்தம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுவே நான் எங்கள் மாமியார்கிட்ட பேசும்போது இதே சத்தத்தில் பேசினேன்னு வைங்களேன், அது எனக்கு மைனஸ் பாயிண்ட்டு. எங்கள் மாமியார் நான் வெளியே மீட்டிங்க்கு புறப்பட்டு வந்த பிறகு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லும், இவெல்லாம் வெங்கல அண்டாவை முழுங்கிட்டு பிறந்துட்டாளா, இது ஏன் சத்தம் இவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்படியே பேசி 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 பழக்கம். திடீர்னு சத்தத்தை குறைச்சி நம்மளால் என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆனால் இதை எங்கிட்டே சொல்லலாம். எங்கள் மாமியார் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி பேசலாம்ல, மேடையில் இல்லை வீட்டில் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி பேசலாம்லன்னு சொல்லலாமே தவிர பின்னாடி போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு பொது வாழ்க்கையாக இருந்தாலும், ஒருவரிடம் சின்ன சின்ன குறைகள், மனுஷன் இருந்தால் எல்லார்ட்டையும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நேரடியாக சொல்லிடணும், புறம் பேசக்கூடாது. அந்த காலத்தில் ஒருத்தரை பற்றி ஒருத்தன் புறமே பேசலையாம். ஏன்னா கிருதயுகத்தில் 100% எல்லாருமே நல்லவனாக இருந்தானா. திரேதாயுகத்தில் ஒரு 75% நல்லவன் இருந்திருக்கான், ஒரு 25% கெட்டவன் இருந்திருக்கான். துவாபர யுகத்தில் ஒரு 50% நல்லவன் இருந்திருக்கான், ஒரு 50% கெட்டவன் இருந்திருக்கான். இந்த கலியுகத்தில் 75% கெட்டவன் இருக்கான், 25% தான் நல்லவன் இருக்கானா. இந்த 4 யுகங்கள்லையும் இப்படி மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் கிருதயுக காலத்திலெல்லாம் விலங்குகள் பறவைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுதான், நம்மகிட்டே பேசுமா விலங்குகள் பறவைகள் எல்லாம். ஆனால் நம்ம ஒருவேளை நம்ம மாமியார் வெளியே கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ நம்ம வீட்டில் செல்லமாக ஒரு நாய் வளர்ப்போம். அது ரொம்ப பிள்ளை மாதிரி நம்ம வளர்ப்போம். மாமியார் கோயிலுக்கு போன பிறகு
வீட்டுக்காரர்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையே கிடையாதா, என்ன குறை சொல்லலைன்னா உங்கள் அம்மாவுக்கு தூக்கம் வராதான்னு பின்னாடி புறம் பேசினா அந்த நாய் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. இது நான் நகைச்சுவைக்காக சொல்லலை, இதுதான் உண்மை. அந்த நாய் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. கேட்டுட்டு கரெக்டாக மாமியார் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வேலை உன் மருமக உன்னை பற்றி உன் மகன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி கொடுக்குமா. உடனே என்ன ஆகும் குடும்பம்? உடனே சண்டையில் தான் நிற்கும் குடும்பம். அப்போ ஒரு காலகட்டத்தில் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அத்தனையும் உள்வாங்கக்கூடிய சக்தி பறவைகளுக்கும் இருந்திருக்கு, விலங்குகளுக்கும் இருந்திருக்கு. மற்றவங்ககிட்ட அதை கன்வே பண்ணக்கூடிய சக்தியும் அதுக்கு இருந்திருக்கு. ஆக நிறைய குழப்பம் வந்த உடனே பகவான் பார்த்தாராம், ஐயையோ இவனை கொஞ்ச நாள் பேச விடக்கூடாது, இவன் நம்ம பூமி பாரத்தை தீக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாய் சொல்கிறது பூனை சொல்கிறத கேட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இவனே பூமி பாரத்தை குறைச்சிருவான் போலையேன்னு சொல்லிட்டு தான் பறவைகளையும் விலங்குகளையும் அப்பா நீங்கள் பேச வேண்டாம்ப்பா, நீங்கள் உள்வாங்கினா மட்டும் போதும்னு பகவான் முடிவு பண்ணாராம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த பறவைகளும் விலங்குகளும் அதை உள்வாங்குகிறது. நம்முடைய பேச்சை, நம்முடைய சிந்தனைகளை அது இன்றைக்கும் உள்வாங்குது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப தைரியமாக பேசுகிறோம். ஏன்னா நாய் யாருக்கிட்டையும் சொல்லி கொடுக்காது, வீட்டில் வளர்க்குற பூனை யாருக்கிட்டையும் சொல்லி கொடுக்காதுன்னு. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் யாரையாவது பற்றி நல்ல விதமாக பேசுனீங்கன்னா அதனுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும். இன்னும் கவனித்து பாருங்கள், யாரையாவது பற்றி தீமையாக பேசுகிறீங்க, மோசமாக பேசுகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயினுடைய பார்வையே வித்தியாசமாக இருக்கும். அது மனசில் நினைக்கும், ஆட படுவா அவ இப்படி பின்னாடி பேசுகிறியப்பா நீ, அதால் வாயை திறந்து சொல்ல முடியலையே தவிர வளர்த்து சோறு போட்ட கடமைக்காக அந்த வீட்டில் இருக்குமே தவிர நம்மளை மனுஷனாகவே அது என்ன செய்யாதான், மதிக்காதான். இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஒரு காலத்தில் அவ்வளவு தர்ம சிந்தனைகளோட மிக அருமையாக வாழ்ந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள்லாம் இருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மிக அருமையாக ஒரு பெரிய ஒரு ஆலமரம், ஒரு மிகப்பெரிய ஒரு விருட்சம். இது கதையில், ராமகாதையில் ராமனின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்தில் பல ஆண்டுகளாகவே ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண் புறாவும் பெண் புறாவும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண் புறா தான் போய் இறதேடிட்டு வரும், வந்து பெண் புறாவுக்கு கொடுக்கும். ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம். ஆடவர்கள் தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, நம்மெல்லாம் சௌகரியமாக வீட்டில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு நமக்கு ஏதாவது ஓய்வு நேரம் கிடச்சிதுன்னா தையல் தைச்சிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு இப்படி தானே ஒரு காலத்தில் நிம்மதியாக தான் இருந்தோம். சொல்லப்போனால் இன்றைக்கி 2 பேரும் வேலைக்கு போன பிறகு ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கே நேரம் இல்லைங்கிற நிலைமை ஆயிட்டு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செய்ய முடியல, மனம் விட்டு பேச முடியல, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதுக்காக பணம் வேண்டாமா அப்படின்னு கேட்டால் பணம் வேணும் தான். நமக்கு பொருளாதார தேவை இருக்க போய் தான் இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் ஆடவர்கள் தான் என்ன செய்வாங்க, வேலைக்கு போவாங்க. நம்ம பெண்கள் வீட்டில் இருந்து சும்மா இல்லை, நம்மளும் அத்தனை அட்மினிஸ்ட்ரேஷனையும் வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ணோம். சோறு பொங்கணும், துணி துவைச்சோம், வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டோம், விளக்கு தொலைக்கணும், பூஜை பண்ணணும், பல வேலைகள். அவர்களுக்கு ஒரு வேலை வெளியே, நமக்கு பல வேலைகள் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கல், 2 பேரும் வெளியே வேலைக்கு போகிறதுனால உள்ளே நடக்க வேண்டிய வேலை அவ்வளோ ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. ஒரு துணியை கூட பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம துவைப்போம். அந்த துணி அப்படியே தோரணமாக என்ன செய்யும், அப்படியே தோரணம் மாதிரி தொங்க விட்டுருப்போம். தயவுசெய்து சொல்கிறேன், வீட்டில் அழுக்கு துணி சேரவே கூடாது. அழுக்கு துணி எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்யாமல் சொல்லாமல் கொள்ளாமல் என்ன செஞ்சிருவா, புறப்பட்டு போயிடுவா. ஏன்னா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒரு நாள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்களாம். சந்தித்து கொண்ட போது சரஸ்வதி கேட்டாளாம், ஏம்மா லக்ஷ்மி, நான் யாருக்கிட்டையாவது போனேன்னு சொன்னால் அவங்கள விட்டு பழையபடி நான் வெளியே வரேனா, வரமாட்டேங்கிறேன்ல. ஒருத்தருக்கு நான் அறிவை கொடுத்துட்டேன், ஒருத்தருக்கு நான் கல்வியை கொடுத்துட்டேன்னா அதை பழையபடி கொடுத்த நானே என்கிட்ட கொடுத்துருன்னு என்னைக்காவது கேட்டிருக்கேனா, இல்லை. ஆனால் நீ என்ன செல்வத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்க, பழையபடி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவள்கிட்டருந்து பிடுங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்ற. இந்த செல்வந்தன் வறுமையில் வாடுறான், நேற்று வரைக்கும் தரையில் படுத்தவன் பாயில் படுக்கான், பாயில் படுத்தவன் தரையில் படுக்கான், உனக்கு எதுக்கு இந்த மாற்று சிந்தனை உனக்கு ஏற்படுதுன்னு கேட்டா சரஸ்வதி. லக்ஷ்மி சொன்னால், ஒன்றே மாதிரி தான், நான் ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டேன்னா
அவங்கள விட்டு வெளியே போகணுன்னு நான் நினைக்கிறதே இல்லை. ஆனால் என்ன ஓட ஓட விரட்டுனா நான் போகாமல் என்ன பண்ணுறது? என்ன ஓட ஓட அவள் தான் விரட்டுறா, நான் யாரையும் விட்டு போகிறதே இல்லை அப்படின்னா லக்ஷ்மி. அப்படியா, ஒன்றை ஓட ஓட விரட்டுறாங்களா, எப்படி அப்படின்னு கேட்டா சரஸ்வதி. இந்த வீட்டில் தோரணமாக அழுக்கு துணி தொங்குச்சுன்னா அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன். வீட்டினுடைய நிலை கதவு தலைவாசல் இருக்குது பாருங்கள், அதுக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணி தலைவாசலை நம்ம நிறுத்துகிறோம். அந்த தலைவாசல், வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் மேலே யாராவது துண்டை போட்டோம் துணியை போட்டோன்னு இருந்தால் அந்த வீட்டை விட்டு உடனடியாக நான் இடத்த காலி பண்ணி வெளியே போயிடுவேன். எந்த வீட்டிலெல்லாம் வயதானவர்களுக்கு முதல்ல ஆகாரம் கொடுக்கலையோ, எந்த வீட்டிலெல்லாம் குழந்தைகளுக்கு முதல்ல ஆகாரம் கொடுக்கலையோ அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் உடனே புறப்பட்டு போயிடுவேன். இன்றைக்கெலாம் என்ன நடக்குது, நாம் முதல்ல சாப்பிட்டுட்டு டேபிளில் எல்லாம் இருக்குது சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். வீட்டில் பெரியவர்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், வீட்டில் ஒரு வேளை வாய் பேசாத ஜீவராசிகள் இருந்தால் அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதோடு நிறுத்தலை, இன்னும் என்ன செய்யணும், செடி கொடிகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த செடி கொடிகளுக்கு முதல்ல தண்ணி ஊற்றணும். வள்ளல் பெருமான் அருமையாக பாடுகிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னார். இவ்வளவு வேலையும் செஞ்ச பிறகு தான் நாம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். இவ்வளவு பொறுப்பு நமக்கு இருக்குது. இப்படியெல்லாம் பொறுப்பற்றவர்கள் இருக்கிற வீட்டில் நான் ரொம்ப நாள் தங்க மாட்டேன், நான் புறப்பட்டு போயிடுவேன். யார் வீட்டிலெல்லாம் தானிய சேதம் செய்கிறார்களோ அந்த வீட்டில் நான் நிரந்தரமாக இருக்க மாட்டேன். இதெல்லாம் லக்ஷ்மியினுடைய வாய்மொழி. யார் வீட்டிலெல்லாம் தானிய சேதம் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் நான் இருக்க மாட்டேன். அதனால தான் அந்த காலத்தில் யாராவது போய் சோறை வெளியே கொண்டு போய் கொட்டணும்னு வைங்க, வீட்டில் அடி விழுமா இல்லையா, என்ன அன்னத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டுற நீ அப்படின்னு அடி விழும். ஏன்னா நீங்கள் ஒரு படி அரிசி போட்டு சோறு பொங்கினாலும் அந்த ஒரு படி அரிசியில், ஒரே ஒரு அரிசியில் தான் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். இந்த ஒரு அரிசியில் தான் லக்ஷ்மி வாசம் செய்கிறா. நீங்கள் கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டக்கூடிய அந்த தானியத்தில் கூட அவள் என்ன செய்யலாம், சோத்தினுடைய வடிவாக அவள் இருக்கலாம், சோறினுடைய வடிவில் லக்ஷ்மி இருக்கலாம். அப்போ என்னை தூக்கி குப்பை தொட்டியில் கொட்டுறான்னு சொன்னால் அவன் வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும், நான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த வீட்டில் 24 மணி நேரமும் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமோ அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். அவருக்கு கோவம் வருதுன்னு வைங்க, நம்ம அந்த நேரம் கொஞ்சம் அமைதியாயிடணும். சரி, கோவப்பட்டு போகிறார், கொஞ்சம் நேரத்தில் சாந்தமாகி அவரே கொஞ்சம் அதிகமாக பேசிட்டனோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கணும். ஆனால் நீயும் 10 மாதம்தான் நானும் 10 மாதம்தான், நீ மட்டும் பேசுவ நான் மட்டும் பேசப்படாதா அப்படின்னு ஆரம்பித்தோன்னு வைங்க, அது ஒரு குருச்சேத்திரமாக தான் இருக்குமே தவிர அது குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி குருச்சேத்திரமாக இருக்கக்கூடிய வீடுகளில் நான் இருக்க மாட்டேன். இப்படி லக்ஷ்மி 1000 காரணங்கள் என்ன செய்கிறாள் சொல்கிறாள். அப்போ ஒரு குடும்பத்தில் லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்யணும்னா சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால தான் சொன்னாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகள்னு சொன்னால் நம்மளை தேடி வந்துட்டு போகிற பறவைகள், அதுவும் குறிப்பு. ஏன்னா பறவைகளை அடைச்சி வச்சு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வளர்க்கவே கூடாது. பறவைகளை கூண்டில் அடைச்சி வளர்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா உடனடியாக அதை நிறுத்துங்க. அது சுதந்திரமாக பறந்து போயிட்டு வரணும் நம்மளை தேடி. காகம் நம்மளை தேடி வரணும். சில இடங்களில் பாருங்கள், நம்ம வீடியோலெல்லாம் பார்க்குறோம், காலையில் அரிசியை ஊற வச்சு வரிசையாக வீட்டு மொட்டை மாடியில் வைக்கிறாரு, ஆயிரக்கணக்கான கிளிகள் சாப்பிட்டுட்டு போகுது. பறவைகள் நம்மளை தேடி வரணும். சில இடத்துல இப்போ நீங்கள் நடந்து போகும்போது கவனிச்சிருப்பீங்க, நாயை பார்த்தா நமக்கு பயம், அது நம்மளை கடிச்சிருமோன்னு. அது நம்மளை கடிச்சிரும்னு நம்ம பயப்படுறோம், அது நம்மளை பார்த்து பயப்படுது. இவங்ககிட்ட சவகாசம் வைக்கக்கூடாது, இவன் ரொம்ப மோசமான ஆளாச்சே, இவன் கூட நம்ம தகராறு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவன் சங்காத்தமே நமக்கு வேண்டான்னு அது என்ன செய்யும், தலைதெறிக்க ஓடும். ஆனால் சில பேர் பாருங்கள், அந்த நாயை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த நாய்கிட்ட நம்ம பழகிருக்கவே மாட்டோம், ஆனால் நம்ம பின்னாடியே வாலாட்டிக்கிட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு குடுப்பன் இருக்கணும். பறவைகள் நம்மளை தேடி ஆகாரம் வாங்கிட்டு போகிறது, நாய் நம்ம பின்னாடியே வர்றது, பூனை நம்ம பின்னாடியே வர்றது, பசுமாடு பார்த்திங்கன்னா அது முட்டிடுமோன்னு நம்ம பயப்படுவோம், ஆனால் அதுக்கு பழகியே இருக்க மாட்டோம். ஆனால் பக்கத்தில் போய் நின்று அதை தடவி கொடுத்தா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். சில பேருக்கு அந்த பறவைகளை, அந்த வாயில்லாத ஜீவராசிகளை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் என்பது நமக்கு எப்படி இருக்குது, இயற்கையாகவே இருக்கிறது என்று பார்க்குறோம். ஒரு காலத்தில் இந்த பறவைகள், விலங்குகள் எல்லாம் அவ்வளவு அருமையாக என்ன செய்யுமா,
நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ அது ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி இருக்குது. என்னென்னா, இவன் எல்லா தேவையில்லாத விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டான், இவன் எல்லாரையும் பற்றி பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டான், இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும்னு இப்போ பறவைகளும் விலங்குகளும் நம்மகிட்ட என்ன செய்யுது, டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுது. ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு தர்மத்தை, எவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை பறவைகளை வைத்து நமக்கு சொன்னாங்க. இது பறவை தானே, இது விலங்கு தானேன்னு சர்வசாதாரணமாக எதையும் நினைக்காதீங்க. என்ன அழகாக ராமனின் வாயிலாக ராமகாதை ஒரு செய்தியை சொல்லிச்சு. மிக அருமையான ஒரு விருட்சம். அந்த விருட்சத்தில் ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும் வாழ்க்கை நடத்துது. ஆண் புறா தான் தேடி போய் என்ன செய்யும், இரை தேடிட்டு வந்து பெண் புறாவுக்கு கொடுக்கும். பெண் புறா அந்த கூண்டிலிருந்து அருமையாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த ஆண் புறா நோய்வாய்ப்பட்டு போச்சு. நோய்வாய்ப்பட்டு போன உடனே ரெக்கைகளை அடித்து கொண்டு இதால் போய் இரை தேடிட்டு வர முடியல. இது ஆரம்பிக்கும் போதே நமக்கு என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், வீட்டுக்காரர் நமக்கு நல்லா உழைச்சி கொடுத்து நமக்கு வீடு வாசல் சொத்து சுகம்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த பிறகு இவர் தான் எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எந்த விதமான புண்ணியமும் இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு செய்த மனிதன் ஒரு நோயாலேயோ இல்லை ஒரு பண கஷ்டத்தாலேயோ நொடிந்து போகின்ற பொழுது எந்த மனைவி உறுதுணையாக இருக்காளோ அவளுக்கு தான் அபிராமி அன்னை உறுதுணையாக இருப்பாள். சில பேர் பணம் இருக்கும்போது, சொத்து சுகம் இருக்கும்போது, பேர் இருக்கும்போது, புகழ் இருக்கும்போது மகிழ்ச்சியாக கணவனோட வாழ்கிறோம். ஆனால் அவரே படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னு வைங்களேன். இன்றைக்கெல்லாம் நிறைய யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்லலை, இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி நாட்டில் ஆள் ரொம்ப குறைவு. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஆண்புற பறவை தான் போய் இறை தேடிட்டு வரும். இப்போ இறை தேடிட்டு வர முடியாத நிலைமை இருக்குது. என்ன செய்யன்னு பல நாள் பட்னி இருக்கிறாங்க ரெண்டு பேரும், ரெண்டு புறாக்களும். ஒரு நாள் அந்த பெண் புறா சொல்லிச்சு, இவ்வளோ காலமும் நீங்கள் தான் உழைச்சி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்க, இப்போ வேறு வழி இல்லை, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு போயிட்டீங்க, நான் போய் இரை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னு, இல்லைம்மா உனக்கு அந்த பாதைகள் எல்லாம் தெரியாது, உனக்கு எப்படி போகணுன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பெண்கள் அப்படி இருக்காங்க. பேங்க்கில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்லுங்கள் தெரியாது, போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்லுங்கள் தெரியாது, எம்ஏ வரைக்கும் படிச்சிருப்போம், ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்லுங்கள் தெரியாது. எந்த விஷயங்களும் தெரியாமல் எல்லாமே நம்ம வீட்டுக்கார் பார்த்துக்கிடுவார். நான் பார்த்துக்கிடுறேன், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுமா, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணுமா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுமா, எல்லாத்துக்கும் அவருடைய துணை நமக்கு தேவைப்படும். அவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செயல்பட முடியாது. அதையே அந்த ஆண் பறவை சொல்லிச்சு பாருங்க, அம்மா உனக்கு இதெல்லாம் தெரியாது, உனக்கு போய் எங்கே இரை தேடிட்டு வரணும், எத்தனை மணிக்குள்ளே வரணும், இதெல்லாம் உனக்கு தெரியாது, அதனால் நீ போக வேண்டாம், பரவாயில்ல கடவுள் விட்ட வழி இருக்கட்டும். இல்லை பட்னியாக இருக்க முடியாது, அதுவும் நோய்வாய்ப்பட்டவனுக்கு ரொம்ப பசி எடுக்கும், அதனால் பட்னியாக இருக்க முடியாது, நான் போய் இரை தேடிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பெண் புறா இரை தேட போச்சு. இரை தேடிட்டு வரும்போது, இரையெல்லாம் கொண்டுட்டு வரும்போது விதி வசத்தால் ஒரு வேடனுடைய வலைக்குள்ளே சிக்கி கொண்டது. ஒரு வேடனுடைய வலைக்குள்ளே அந்த பெண் புறா சிக்கி கொண்டது. இப்போ வேடன் என்ன செஞ்சான், வலையை கட்டி தோள் மேலே வச்சுக்கிட்டு, மாலை பொழுது சாஞ்சி போச்சு, இதுக்கு மேலே நம்ம இருப்பிடத்துக்கு போக முடியாது, இன்றைக்கி இங்கேயே தங்கிட்டு காலையில் போகலான்னு நினச்சி எந்த ஆலமரத்தில் தனியாக இருந்து அந்த ஆண் புறா தவித்து கொண்டிருக்கிறதோ அந்த மரத்துக்கு கீழே வந்து வலையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். இப்போ வலைக்குள்ளே பெண் புறா இருக்குது, மரத்து மேலே ஆண் புறா இருக்குது. ஆண் புறா இப்போ அலறிச்சான். அதான் நான் சொன்னேன், ஒரு காலத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் பேசிச்சுங்கிறதுக்காக தான் அவ்வளோ உதாரணம் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ ஆண் புறா அலறுகிறது, அம்மா நீ எங்கே போனேன்னு தெரியலையே, நான் உன்னை போக வேண்டான்னு சொன்னேனே நீ கேட்கலையே, இந்த மாதிரி இடம் மாதிரி எங்கேயோ போயிட்டு போலையே அப்படின்ன உடனே வலைக்குள்ளே இருந்துட்டு பெண் புறா சொல்லிச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், நான் இறையெல்லாம் தேடிட்டு வர்ற வழியில் இந்த வேடனுடைய வலைக்குள்ளே நான் சிக்கி கொண்டேன், இப்போ என்னால் வெளியே வர முடியல, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு இந்த பெண் புறா சொல்லிச்சு. சொல்லிட்டு தன்னை பற்றி கவலைப்படாமல் ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்கள். அதுதான் நம்முடைய சமயம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தர்மம், அதுதான் நம்முடைய சமயம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தியாகம், அதுதான் நம்முடைய சமயம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அறம். ஒரு மிகச்சிறந்த ஒரு தர்மத்தை சொல்லிச்சு பாருங்கள். வர்ற வழியில் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், இப்போ வலைக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் மேலே பசியோடு தவிக்கிங்க, ஆனாலும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னுச்சு. என்னம்மான்னு கேட்டுச்சு ஆண்புறா. நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு விருந்தாளி வந்திருக்கார்,
ஏன்னா நம்ம பல ஆண்டு காலம் வாழ்ந்தது இந்த ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய அடிப்பகுதியில் வந்து இந்த வலையை வச்சுட்டு இப்போ வேடன் வந்து உட்கார்ந்துருக்கார். அவருக்கு நம்ம ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும். அவன் பகல் பூரா பசியோடு இருந்திருக்கான். தன்னை அடைத்து வைத்த அந்த நிலையை கூட தாண்டி அவனுக்கு இப்போ ஆகாரம் கொடுக்கணும். அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், சாப்பாடு கொடுங்க. அப்போ விருந்தோம்பல் எவ்வளோ முக்கியமாக நம்மளுடைய சமயம் சொல்லிச்சு. யோசித்து பாருங்கள். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்லபடியாக ஆகாரம் கொடுக்கணும். முதல்ல உள்ளே நுழைஞ்ச உடனே தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். தாகசாந்தி முதல்ல பண்ணணும். தாகசாந்தி பண்ண பண்ண மாங்கல்ய பலம் கூடும். அதனால தான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்த உடனே தண்ணி குடிக்க கொடுக்கணும். போகும்போது மறக்காமல் குங்குமம் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் குங்குமம் கொடுக்கணும். இவர்களுக்கு தான் கொடுக்கணும், அவர்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. குங்குமம் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம குங்குமம் கொடுக்கணும். ஆடவர்களாக இருந்தால் குங்குமமும் கொடுப்போம், விபூதியும் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம அனுப்புவோம். அப்போது என்ன அழகாக விருந்தோம்பல் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு வந்தவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து அவன் அனுப்பு. யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், வார்த்தை என்ன சொல்லணும்? சாப்பிடுங்க. காஃபி பிடிக்குமா, உங்களுக்கு டீ பிடிக்குமா, டீ எடுத்துகிட்டு வரட்டா, சுகர். இப்போ அதில் இன்னொரு வசனமும் சேர்ந்துருக்கு, சுகர் போடணுமா வேண்டாமா. ஏன்னா இதெல்லாம் கேட்டு நம்ம எல்லாம் முடிவும் பண்ணுறோம். ஆனால் உள்ள நுழைஞ்சவன்ட்ட வார்த்தையே காப்பி குடிக்கிறீங்களா அப்படின்ட்டா நல்லவன் அந்த வீட்டில் கை நினைக்கவே மாட்டான். பச்சை தண்ணி கொண்டு வந்து வச்சா கூட குடிக்க மாட்டான். யாராக இருந்தாலும் சாப்பிடுங்க, காஃபி குடிங்க, இருங்க, கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் இருந்துட்டு போகலாமே அப்படி பாசிட்டிவாக சொன்னால் வேணுமா வேண்டாமான்னு வந்தவன் தான் முடிவு பண்ணணுமே தவிர நம்ம 2 பேருக்கு விலகான அரிசியை போட்டு குக்கரில் சோறை பொங்கி வச்சுட்டு எங்கன்னு இவன் சரின்னு சொல்லிடுறானோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே ஆகாரம் பரிமாறணும்னு வைங்க. அதனால் எந்த விதமான புண்ணியம் இல்லை. தலையாய பண்பே எது என்று கேட்டால் விருந்தோம்பல் தான். ஒரு நேரம் நம்ம பட்னி இருந்துக்கிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விருந்தாளி வந்தால் கூட நம்ம ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் பட்னி இருக்கிறனால ஒன்றும் உயிர் போயிடாது. அவங்க போன பிறகு இன்னொரு டம்ளர் அரிசி என்ன செஞ்சிடலாம், குக்கரில் போட்டு தான் சாப்பிட்றலாமே. இப்போ தான் குக்கர் கண்டுபிடிச்சிருக்கானே, வாட்டுக்கு 3 விசில் அடித்த உடனே நம்ம வாட்டுக்கு எடுத்து வச்சு ஒரு தயிரை போட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம். யார் வந்தாலும் ஆகாரம் கொடுக்காமல் ஒருத்தரை அனுப்பக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த ஆண்புறா பெண்புறாவினுடைய வாழ்க்கை முறை. இப்போ வந்த வேடனுக்கு ஆகாரம் கொடுங்கன்னுச்சு பெண்புறா. அவன் சொன்னான், எம்மா நீ என்ன கேலி பேசுறியா, எனக்கு ஆகாரத்தை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தா உன்னை எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே நான் அனுப்புகிறேன், நானே ஆகாரம் தேடி கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருப்பேனே, இப்போ நான் எங்கேருந்து ஆகாரம் கொடுக்கறது அப்படின்னு அந்த ஆண்புறா கேட்டுச்சு. அதுக்கு இந்த பெண்புறா சொல்லிச்சு, நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், உணவாக நீங்கள் மாறுங்கள்னு சொல்லிச்சு. நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், நீங்களே உணவாக மாறுங்கள். ஏனென்று சொன்னால் இதை போன்ற வேடர்கள் பறவைகள் விலங்குகளுடைய உயிரை கொன்று சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அதனால் உங்களையே நீங்கள் தீக்கு அந்த முன்னாடி தீயை வளர்த்துக்கிட்டு இருக்கான் அந்த வேடன். குளிர் தாங்க முடியலன்னு குச்சிகளெல்லாம் புறக்கி போட்டு தீயை வளர்த்துக்கிட்டு இருக்கான். நெருப்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த நெருப்பில் உங்களை இரையாக்கி அவனுக்கு விருந்து படையுங்கள் என்று அந்த பெண் புறா சொல்லிச்சு. சொன்ன உடனே மேலேருந்து அந்த ஆண் புறா பறக்க முடியாமல் பறந்து நெருப்புக்குள்ளே விழுந்து சாகிறதுக்கு முன்னாடி வேடன்ட்டு சொல்லிச்சு, அப்பா எங்களுடைய உடம்பெல்லாம் தான் சாப்பிட்டு உனக்கு பழக்கம் இருக்கும்ல, நீ சாப்பிட்ரு, என் வீட்டுக்கு வந்திருக்க, பட்னியாக தூங்கிறாத, சாப்பிட்டுட்டு நீ அதுக்கப்புறம் நீ ஓய்வெடுன்னு சொல்லி நெருப்புக்குள்ளே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விழுந்து உயிரை விட்டோன்னு வேடன் பார்த்தான். ஒரு பறவைக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போச்சு. அதனால தான் ரொம்ப அழகாக 5 அறிவான பறவைக்கெல்லாம் அன்பும் பண்பும் இருக்கிறது, 6 அறிவான மனிதனுக்கும் அதுதான் கொஞ்சம் குறைகிறதுன்னு கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகாக எழுதுவார். அப்போது இந்த காட்சியை பார்த்த உடனே இனிமேல் வாழ்க்கையில் நம்ம வேட்டையாடக்கூடாது, இனிமேல் எந்த பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ வாழ்க்கையில் நம்ம எந்த இம்சையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த வலையை உடனடியாக அவிழ்த்து விட்டான் வேடன். அவிழ்த்து விட்ட உடனே இப்போ பெண்புறா வெளியே வந்து சொல்லிச்சு, 1000 இருந்தாலும், எவ்வளவு பேர் இருந்தாலும், எவ்வளோ புகழ் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், ஒரு கணவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு மகிமை நிறைந்த வாழ்க்கை. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் கூட இருந்தால் தான் ஒரு தனி மரியாதை இல்லையா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அவர் கூட வரணும். வீட்டுக்குள்ளே நம்ம எலியும் பூனையுமா 1000 சண்டை போடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் பொது இடத்துக்கு அவர் கூட வந்தால் தான் நமக்கு ஒரு மரியாதை. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு அவர் கூட வந்தால் தான். ஏன்னா எங்கே வந்தாலும் முதல்ல என்ன கேட்பாங்க, அம்மா
வீட்டுக்காரர் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை வீட்டுக்காரர் வந்திருந்தாருன்னு வைங்க, 2 பேரும் சேர்ந்து போனால் அடுத்த வாரத்தை கேட்பாங்க, ஏம்மா பிள்ளைகளெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. இதில் காலாகாலமாக நம்முடைய பண்பாடு. அந்த புறா வந்து சொல்லிச்சான், அப்பா கணவன் இல்லாத வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை இல்லை, அதனால் நான் வந்து என் கணவன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நான் சம்மதிக்கலை, என் உயிரை நான் விடலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த உயிரை விடுற நேரத்தில் கூட அது உனக்கு பயனுள்ளதாக இருக்கட்டுமே, ஏன்னா என் கணவன் நோய்வாய்ப்பட்ட உடம்பு இந்த நெருப்பில் விழுந்து அது பொசுங்கி இவ்வளவு தான் ஆகாரம் இருக்குது, அது எப்படிப்பா உன் வயிற்றை நிறைக்கும், அதனால் என்னையும் நான் தீக்கிரையாக்குகிறேன், அதையும் எடுத்து நீ சாப்பிடுன்னு பெண் புறா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நெருப்புக்குள்ளே விழுந்து உயிரை விட்டுட்டு. இது என்ன அறத்தை நமக்கு நம்முடைய சமயம் சொல்லி கொடுக்கும்? முதல்ல வீட்டுக்கு வர்றவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்லி கொடுத்துச்சு. ரெண்டாவது என்ன அறத்தை சொல்லி கொடுத்துச்சு? அப்படியே ஆகாரம் கொடுத்தாலும் அவன் போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்லி கொடுத்துச்சு. அவன் போதும்னு சொல்லணும். நீயா அவன் 2 இட்லி தான் சாப்பிடுவான்னு முடிவு பண்ணக்கூடாது. அவன் வயிற்றுக்கு ஏற்றாப்புல 10 இட்லி கூட திம்மா, 15 இட்லி கூட திம்மா, நீ ரெடி பண்ணி வைக்கணும். அவனுக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு தான் அவனுக்கு ஆகாரம் என்ன செய்யணும், கொடுக்கணும். பரிமாறுறது ஒரு தனி கலைங்க. ஆகாரம் பரிமாறுறது ஒரு தனி கலை. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பாவுக்கு ஆகாரம் பரிமாறும் போது பக்கத்தில் எங்கள் பொம்பளை பிள்ளைகள், எங்கள் வீட்டில் 5 பொம்பளை பிள்ளைங்க, எங்களை பக்கத்தில் நிறுத்திக்கிட்டு பாருங்க அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா பரிமாற சொல்ல மாட்டாங்க, நான் பரிமாறுறதை பாருங்கள், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அப்படின்னு அந்த காலத்து பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? இல்லை சொன்னால் தான் எவனாவது கேட்பானா? எவனும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. நேராக இலையை போட்டு அந்த தண்ணியை தெளித்து முதல்ல ஆகாரம் எல்லாம் வைப்பாங்க. உப்பு வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க, ஒரு சின்ன ஸ்வீட் இருக்கும், கூட்டு பொரியல் அவியல் எல்லாம் வச்சு சாதத்தை போட்டு முதல்ல பருப்பை போட்டு நெய்யை ஊற்றுவாங்க. நம்மளை மாதிரி சாப்பிட்றதுக்கு லோகத்தில் ஆள் கிடையாது. இந்த உணவு குழாய் இருக்குல்ல, அது முதல்ல தயாராகணும் சாப்பாட்டுக்கு முன்னாடி. அதுக்காகத்தான் நம்மளால் நெய்யை போட்டு அப்படி உருட்டி உள்ளே தள்ளின உடனே இந்த இடம் பூரா கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கடினமான உணவை போட்டாலும் வழுக்கிட்டு ரொம்ப அழகாக வயிற்றுக்குள்ளே போயிடும். எப்படி கண்டுபிடிச்ச நம்முடைய முன்னோர்கள் நெய் சேர்த்து தான் என்ன செய்யணும், நம்முடைய மத்தியான சாப்பாடு நெய்யோடு இருந்தால் தான் அது முழுமையான சாப்பாடுன்னு பொருள். அப்படி நெய்யை ஊற்றுவாங்க. எங்கள் அப்பா அப்படி சாதத்தை பிசைவார். எனக்கு இன்னும் இந்த நினைவு பசுமையாக இருக்குது. அந்த சாதத்தை பிசைஞ்சு ஒரு உருண்டை எடுத்து அப்படியே வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த இலையில் ஒரு ஓரமாக வைப்பாங்க. வச்சுட்டு அந்த ஆகாரத்தை, அந்த எடுத்து வச்சுருக்கிற உருண்டை இருக்குது பாருங்கள், அதை சுற்றி அப்படி தண்ணி காட்டி அப்படி தெளிச்சிட்டு தான் அது இலையிலே இருக்கும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பார். எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன், எதுக்கு தினமும் ஆகாரத்தை எடுத்து இலையில் ஒரு ஓரமாக வச்சு அப்பா தண்ணியை வச்சு சுத்தி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றாரு எதுக்கு அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, குடும்பத்தில் முன்னோர்கள் மாண்டு போனால் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறதுக்கு தர்ப்பணம் பண்ணுறோம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தினமும் 10 எறும்பை கொல்கிறோம், தினமும் 10 கரப்பாம்பூச்சை கொல்கிறோம், பல்லியை கண்டா ஓட ஓட கையில் கிட்ட வச்சுக்கிட்டு அடித்து பல்லியை வீட்டை விட்டு விரட்டி விட்றோம். இந்த நேரம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போகிறேன், பல்லியெல்லாம் தயவுசெய்து பார்த்து பயப்படுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பல்லியை கொல்லவே கூடாது. எந்த வீட்டில் பல்லி வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்றீங்களோ அந்த வீட்லேயும் லக்ஷ்மி வாசம் செய்வதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. அதனால் பல்லி வந்தால் அவன் பாட்டுக்கு இருப்பான். நீங்கள் எந்த ஜீவராசியும் கொடுமைப்படுத்தலைன்னு வைங்க, அது நம்மளை ஒரு நாள் என்ன செய்யாது, கொடுமைப்படுத்தாது. அதனால் பல்லியெல்லாம் ஓட ஓட என்ன செஞ்சிடாதீங்க, விரட்டிடாதீங்க. நல்ல அருமையாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை தெரியாமல் சில உயிர்களை நம்ம என்ன செய்கிறோம், கொல்கிறோம். ஒரு அம்மாவிட்ட இதை சொன்னேம்மா, பல்லி மட்டும் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கணுமா, அதுதான் வாஸ்துபடி ரொம்ப சிறப்பு அப்படின்னு. அந்த அம்மா கேட்டாங்க, நீங்கள் வேறு சும்மா இருங்கம்மா, எப்போ பார்த்தாலும் பல்லி எங்கள் வீட்டில் சாம்பாருக்குள்ளே விழுந்துருது, சட்னிக்குள்ளே விழுந்துருது, அப்புறம் பல்லி எப்படி ஓட ஓட விரட்டாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவை பாருங்கள், சாப்பாடை வீட்டுக்காரருக்கு எடுத்து வச்சு அவ்வளோ அருமையாக ஒரு நாளும் பரிமாறினதில்லை. அப்படி இலையை போட்டு வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னுச்சு. அவர் சொன்னார், அம்மா மாதத்தில் 30 நாள் நீ வெளியே தான் இருக்க, ஏதோ 1-2 நாள் தான் நம்ம சந்திக்கிறோம் ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். நான் சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிட்றதுலாம் அந்த காலம், இப்போ சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை, உட்காரு ஏத்தாப்பிலன்னார். அந்த அம்மாவை பாருங்கள், நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னுச்சு. சாப்பிடுமா அப்படின்னார். இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னுச்சு.
இவனுக்கு என்ன இவ எப்போ பார்த்தாலும் நீ சாப்பிடு, நான் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றேங்காளேன்ட்டு, ஒன்று சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பார்த்துக்கிட்டு சாப்பிட்றேங்க அப்படின்னு அவர் கேட்டார். இந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு பள்ளி தொப்புன்னு சாம்பாருக்குள்ளே விழுந்தது, டபார்னு எடுத்து வெளியே போட்டுட்டேன். அதனால் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு பார்த்துட்டு அடுத்தாப்பில் நான் சாப்பிட்றேன். எப்படி இருக்குது பாருங்கள் உலகம். சாப்பாடு போடும்போது அது ஒரு கலை. அந்த ஆகாரத்தை எடுத்து வச்சுட்டு சாப்பிடணும். நாளையிலேருந்தால் தான் அந்த காரியத்தை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ கரப்பாம்பூச்சி அடிச்சிருக்கோம், பல்லி அடிச்சிருக்கோம், எத்தனையோ விவசாய நிலங்களில் பாம்பு அடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கெல்லாம் யார் தர்ப்பணம் கொடுக்கறது? அதுவும் ஒரு உயிர் தானே. அப்போ அதுக்கு யார் தர்ப்பணம் கொடுக்கறது? நித்திய தர்ப்பணம் கொடுக்குறோமா. நாம் அடிக்கிற கொசு இருக்குது பாருங்கள், நம்ம அடிக்கிற பூச்சிகள் இருக்குல்ல, அதுக்கு நித்திய தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக அப்பா அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நீங்களும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. இலையை போட்டு அந்த ஆகாரத்தை எங்கள் அப்பா சாப்பிடும்போது எங்கள் அம்மா கவனம் பூரா அந்த இலை மேலே இருக்கும். எங்கள் அப்பா விறுவிறுன்னு கீரை சாப்பிட்றாருன்னு வைங்களேன், பழையபடி கீரையை கேட்டு பரிமாறிட்டு எங்கள் வீட்டில் வாரத்தில் 4 நாள் கீரை இருக்கும். அவியல் சாப்பிட்றாருன்னு வைங்க, அவியலை விறுவிறுன்னு நல்லா ருசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாருன்னா 3 நாள் எங்கள் வீட்டில் அவியல் இருக்கும். நாங்கள்லாம் சொல்லுவோம், நம்ம வீட்டில் அடிக்கடி அவியல், ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் அடிக்கடி கீரை, நம்ம அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கெல்லாம் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து இலை பார்த்து பரிமாறினாங்க. இன்றைக்கி வீட்டுக்காரருக்கு இலை போட்டு அவர் அவியலை மழன்னு சாப்பிட்டா நம்ம வீட்டில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவியலே வைப்போம். நம்ம இவருக்கு வச்சு அவியல் வச்சு நம்ம கட்டுப்படி ஆகாது. இந்த மனுஷன் விறுவிறுன்னு சாப்பிட்றாரு. அந்த காலத்துலலாம் வீட்டுக்காரருக்கு என்ன விருப்பம்னு பார்த்து சமைச்சாங்க. சாப்பாடு நாங்கள் சாப்பிடும் போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரே ஒரு கவளமாவது இலையில் அப்படி வச்சு மூடணும் அப்படிம்பாங்க. அப்படியாம்மா, ஏதோ ஒரு 2 காய், ஒரு 2 கேரட், ஒரு கத்திரிக்காய், இவ்வளோகான ஒரு சாதமாவது போட்டு தான் இலையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ இலையை கொண்டு போட்ட உடனே அதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு நாய் ஓடி வரும், உள்ளே ஏதாவது இருந்தால் அதை சாப்பிட்டுட்டு போயிடும். ஒன்றுமே இல்லாமல் இலையை வலிச்சு கொண்டு போட்டிருந்தோம்னா நமக்கு முன்னாடியே ஏதோ ஒரு நாய் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்குன்னு சொல்லி ஒன்றை நாயாக மாற்றிரும் அந்த நாய். அதனால கொஞ்சமாவது ஆகாரத்தை இலையில வச்சு தான் கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன அழகாக சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். சாதாரணமாக சொல்லி கொடுக்கல, எப்படி வாழணும், வாழ்வியலோடு இணைந்தது தான் நம்முடைய சமயம். நம்முடைய சமயத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் பிரித்து பார்க்கவே முடியாது. அதனால தான் ரொம்ப அழகாக வீட்டுக்கு வந்தவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதனால் ரொம்ப அழகாக இந்த புறா தன்னுடைய உயிரையும் சேர்த்து விட்டுச்சு. அந்த வேர்டை நினச்சான், ஆகா இந்த புறாவுக்கு இருந்த அறிவில் கொஞ்சம் கூட நமக்கு இருந்திருந்தா இத்தனை ஆண்டுகள் இந்த பறவைகள் விலங்குகளை எல்லாம் நம்ம இம்சப்படுத்தி இருப்போமா அப்படின்னு இனிமே வாழ்க்கையில் நான் வேட்டையாட மாட்டேன், அப்படின்னு அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய 2 புறாக்களை மிக அருமையாக வணங்கி அந்த புறாக்கள் முன்னாடியே சத்தியம் பண்ணான். எரிந்து கொண்டிருக்கிறது அந்த இறைச்சலாக எடுத்து அவன் சாப்பிடலை. இனிமே வாழ்க்கையில் நான் இந்த தொழிலே செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சான், சத்தியம் பண்ணான். இந்த இடத்த என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்தடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாடுறு பசியை நோக்கி தன்னுடல் தந்த பைம்புள் வீடு பெற்றுயர்ந்த காதை வேதத்தின் விழுமிதன்றோன்னா. யார்? ராமன் வாயிலாக கம்பன் மிக அழகாக இதை பாடுகிறார். என்ன அழகாக, பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்தடைந்த பேடை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாடுறு பசியை நோக்கி தன் உடல் தந்த பைம்புள் வீடு பெற்றுயர்ந்த காதை வேதத்தின் விழுமிதன்றோ என்று சொன்னால் என்ன பொருள்? ரிக்வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். இந்த வேதங்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. ஆனால் இந்த பறவைகள் செய்த தியாகம் 4 வேதங்களை காட்டிலும் உயர்வானதுன்னு ராமன் வாயிலாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த தியாக சிந்தனை முதல்ல மனுஷனுக்கு இருக்கணும். இந்த ஈவு இறக்கம் முதல்ல மனுஷனுக்கு இருக்கணும். நம்மெல்லாம் இன்றைக்கி பஞ்சமா பாதகத்தை செஞ்சுட்டு கூட கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாமல் போய் என்ன செய்கிறோம், வீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்குறோம். ஒரு சின்ன உயிருக்கு கூட நீ என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது, சுவாமிக்கு பிரசாதம் படைக்கிறோம்.
சுவாமிக்கு படைக்கிற பிரசாதம் மட்டும் எப்படி அப்படி ஒரு ருசி வந்து சேருது? வீட்டில் எவ்வளோ நாள் புளியோதரை பண்ணத்தான் செய்கிறோம். ஆனால் சுவாமிக்கு நேற்று படைத்த புளியோதரையை கொடுத்தீங்களே, அடே அப்பா 10:30 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு நான் அங்கே போய் வீட்டில் உட்காந்து ரசித்து அதை அருமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என் பையன் பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்றது அப்படின்னா அவனுக்கு 2 உருண்டையை உருட்டி கொடுத்துட்டு மீதியை அருமையாக சாப்பிட்டோம். எவ்வளோ, ஏன்னா சுவாமிக்கு ஒரு விஷயத்தை நம்ம படைச்சிட்டோம்னா அது பிரசாதமாக மாறிடுது. அதுக்கு இன்னும் சுவை மிக அழகாக கூடி விடுகிறது. காரணம், அம்பாளுடைய அனுகிரகம் பூரா அந்த ஆலய வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாரத்துலேயும் சேர்ந்து விழுந்துருது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? முதல்ல கோயிலுக்கு என்னால் வர முடியலம்மா, எனக்கு நேரம் இல்லைம்மா, எனக்கு மந்திரம் சொல்ல நேரம் இல்லைம்மா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வீட்டுக்கு வந்தவங்களை நல்லா கவனித்து ஆகாரம் கொடுத்து அனுப்பணும். ஆனால் அதில் குறிப்பு என்னன்னு சொன்னால், எல்லாரையும் சமமாக பாவித்து ஆகாரம் கொடுக்கணும். எல்லாரையும் சமமாக பாவித்து ஆகாரம் கொடுக்கணும். நம்ம ஒரு கெட் டுகெதர்லாம் நடத்துவோம், அப்படி ரொம்ப ஃபஸ்ட்டு கிரேடை நம்ம கூப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு கிரேடை கூப்பிடுவோம். பென்ஸு வரும், டொயட்டா வரும், BMW வரும். அந்த பார்ட்டிக்கே பார்த்திங்கன்னா அவ்வளவும் பெரிய பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ் வர்ற மாதிரி நம்ம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரே இடத்துல சமபந்தி போஜனம் எங்கே நடக்குதோ அங்கே தான் அம்பாள் வந்து நிற்பா. அங்கே நானும் சாப்பிடணும், நீங்களும் சாப்பிடணும். அவர் செல்வந்தராக இருக்கலாம், அவர் பெரிய வக்கீலாக இருக்கலாம், பெரிய டாக்டராக இருக்கலாம், பெரிய கலெக்டராக இருக்கலாம். எல்லாரும் ஒன்று போல் அமர்ந்து ஆகாரத்தை உண்பதை பார்த்தால் அம்பாளுடைய அனுகிரகம் நம்மளை அப்படியே தேடி வந்து என்ன செய்வாளாம்? அருள் மழையை அவள் பொழிவாள் என்று பார்க்குறோம். ஆக விருந்தோம்பல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு என்ன செய்யணுமே? ஆகாரம் கொடுக்கணும். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு என்ன செய்யணும்? தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். யாரையும் சாப்பிட்றியான்னு கேட்கக்கூடாது, சாப்பிடுங்கன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். மறக்காமல் சமைச்ச உடனே அந்த ஆகாரம் முதல்ல வீட்டில் வரக்கூடிய பறவைகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய வாய் பேசாத விலங்குகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, அதுக்கு பிறகு தான் அந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வயசான பெரியவர் ஈசி சேரை போட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டே இருப்பார். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு இவருக்கு ஆகாரம் கொடுக்கணுங்கிற விஷயத்தையே மறந்துட்டு போகும்போது தான் அவர் மெதுவாக கேட்பார், அம்மா 2 இட்லி கிடைக்குமா, ஒரு டம்ளர் காஃபி இருந்தால் கொடுத்துட்டு போயேன். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஆகா இது வரைக்கும் மாமனாருக்கு சாப்பாடே கொடுக்கலைங்கிறது ஸ்ட்ரைக் ஆகும். எவ்வளோ பெரிய பாவம். அதுவும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வாசலில் ஈசி சேரை போட்டு உட்கார்ந்துருக்கிறவர் லொக்கு 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 லொக்குன்னு இருமிக்கிட்டு இருந்தாருன்னு வைங்க. இருமுனாலும் பரவாயில்ல, பேங்க்கில் ஒரு $10 மில்லியன் இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல மாமா, அவர் இருமுகள் கூட மோகனராகம் பாடின மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா $10 மில்லியன் இருக்குது, அதனால் மோகனராகம் பாடின மாதிரி இருக்கும். அதுவே அவர் 5 பைசா காசு இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டில் வந்த பணத்தை பூரா மகனையும் மருமகளையும் நம்பி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையாக இருந்தாருன்னு வைங்க. அவர் இருமுன உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஊருக்கெல்லாம் விழா வருது, இந்த மனுஷனுக்கு ஒரு விழா வருதா அப்படின்னு மனசாட்சியை விற்றுட்டு நம்ம பேசுகிறோமே. இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்கிற வரைக்கும், தியாக சிந்தனை இல்லாத வரைக்கும், கருணை இல்லாத வரைக்கும், ஈவு இரக்கம் இல்லாத வரைக்கும் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பது என்பது மிக மிக அரிது. அதனால் பகவானுடைய அனுகிரகத்தை எப்படி பெறணும், இந்த அபிராமியினுடைய பார்வை நம்ம மேலே எப்படி விழணும், அதுக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைத்து நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையை தொடங்கணும். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். காட்டுக்குள்ளே இதே போல் நான் சொல்லியிருக்கேன், பறவைகள் எல்லாம் பேசிச்சுன்னு. அது மாதிரி அந்த காலத்தில் மனிதர்கள், அதாவது வேட்டையாடக்கூடியவர்கள் கூட எவ்வளோ மனிதநேயத்தோடு இருந்தார்கள் என்று நம்முடைய சமயம் காட்டுச்சு. ஆகுகன் ஆகுகி என்று ஒரு தம்பதியர் கொடிய வனத்துக்குள்ளே 2 பேரும் ஒரு பரண் அமைத்து அந்த பரணில் இரவு நேரத்தில் தங்கியிருப்பாங்க. பகல் முழுதும் வேட்டையாடி கொண்டு வந்து மனைவிக்கு கொடுப்பான், அதுதான் ஆகாரம். ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் வந்துட்டார். ஒரு முனிவர் வந்தவர், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது ஆகாரம் கிடைக்குமான்னா, இவன் வந்து காட்டுக்குள்ளே உள்ள விலங்குகள், கொடிய விலங்குகள் அடித்து சாப்பிடுவான். ஆனால் இவர் எப்படி சாப்பிடுவார்? இவருக்கு என்ன ஆகாரம் கொடுக்கறதுன்னு பார்த்தா கொஞ்சம் போல் தேனும் தினை மாவும் இருந்தது. சரி, இந்த தேனையும் தினை மாவையும் கொடுப்போன்னு அவருக்கு கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் அதை வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு இருட்டு பொழுது நீங்கள் எப்படி போக முடியும்? ஏன்னா அவர் கையில் ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
எப்படி போக முடியும் அப்படின்னு வேர்டன் கேட்டான். அதான் எனக்கும் தெரியல, ஏதோ வழி தப்பி இந்த கொடிய விலங்குகள் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே வந்துட்டேன், எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு சொன்னோடனே, ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் நேராக அந்த பரண்டில் ஏறி படுத்துக்கோங்க, அதில் 2 பேர் தான் படுக்க முடியும், 3ஆவது ஒரு ஆள் உட்கார்றதுக்கு கூட அந்த பரனுக்குள்ளே இடம் கிடையாது, நீங்கள் அதில் ஏறி படுத்துக்கோங்க, நான் வேணால் வெளியே இருந்துக்கிறேன், இந்த மரத்துக்கு கீழே படுத்துக்கிடுறேன்னா. சரின்னு ஒன்று அவன் மனைவி இப்படியே பார்த்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரால் குளிர் தாங்க முடியாது, அவரால் விலங்குகளை சமாளிக்க முடியாது, அவர் ஓன் கூட படுத்துக்கிடட்டும், நான் கீழே படுத்துக்கிடுறேன்னு சொல்லி மனைவியோடு இப்போ முனிவர் படுத்திருக்கார். அப்போ மனசில் முனிவர் நினைக்காரு, இவனுக்கு மனைவி மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கணும், யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு 3ஆவது மனுஷனை மனைவியோடு தங்க வைத்திருக்கார், எவ்வளோ ஒரு மரியாதை மனைவி மேலே இருக்கணும், எவ்வளோ ஒரு நம்பிக்கை மனைவி மேலே இருக்கணும். அந்த முனிவன் மனசில் நினைக்கார், இப்படி நம்பிக்கை கொண்ட மானுடர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தால் இந்த பூமியே எப்படி ஆயிருமா, சொர்க்கமாக மாறிவிடுமேன்னு முனிவர் நினச்சாராம். அந்த அம்மாவும் கணவனுடைய பாதங்களை அப்படியே மனசார தியானம் பண்ணிட்டு படுத்திருந்தா. ஏன்னா ஒரு ஆடவன் நம்ம பக்கத்தில் படுத்திருக்காரு, ஆனால் வேறு வழி இல்லை, காடு அப்படின்னு கணவனுடைய பரமபதத்தையே தொட்டு என்ன செய்தால், வணங்கினாள் என்று பார்க்குறோம். கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குறதுல அவ்வளோ விசேஷம் இருக்குது. இன்றைக்கி யாராவது அப்படி வணங்குறோமா நம்ம? நான் நேற்றே சொன்ன பேரம்பேத்திலாம் ஆச்சி தாத்தா பாதத்தை வரடி விட்டா லக்ஷ்மி என்ன செய்வா, வீட்டோடு இருப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அது மாதிரி கணவனுடைய பாதங்களையும் தொட்டு என்ன செய்யணும், வணங்கணும். ஒன்றும் இல்லைங்க, திருமண விழா நடக்கும்ல, நமக்கு எல்லாரும் அந்த வாழ்க்கையை கடந்து வந்தவங்க தானே. அந்த திருமண விழாவில் அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அவர் முதல்ல மனைவியை பார்த்து கையை எடுத்து கும்பிடுவார், மனைவியை பார்த்து கும்பிடுவார். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? அம்மா தாயே, இது வரைக்கும் என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் கட்டி காத்த மானம் மரியாதை கௌரவம் நம்ம உன் கையில் தான் இருக்குது, தயவுசெய்து என்னை தெருவுக்கு கொண்டுட்டு வந்துடாதேன்னு அர்த்தம். அன்னைக்கு ஒரு நாள் அந்த அம்மாவை சபையில் பார்த்து என்ன செய்வார், கும்பிடுவார். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே காலில் விழுந்து கும்பிடுறாரோ இல்லையோ அது நமக்கு தெரியாது, அது அவர்களுக்குள்ளே உள்ள விஷயம்னு வைங்களேன். இவர் காலில் அம்மா விழலாம், அம்மா காலில் இவர் விழலாம், தப்பு இல்லை, அது அவர்களுக்குள்ள விஷயம், நம்ம தலையிட முடியாது. எவ்வளவு பயபக்தியாக சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால், கணவன்னா அவ்வளோ ஒரு மரியாதை இருந்தது, மனைவின்னா அவ்வளோ ஒரு மரியாதை இருந்தது, அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆகுகனும் ஆகுகியும் மிகப்பெரிய ஒரு உதாரணம். உண்மையை சொல்லணும்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னாங்க, நடந்த சம்பவம் வாழ்க்கையில் புதுசாக ஒன்று நம்ம படித்து பேசுகிறது வேறு, ஆனால் அனுபவ கல்வி அப்பப்போ அந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லிட்டு போகணும். எங்கள் ஆட்சிலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லா பிஸ்னஸும் கொழும்பில் தான் எங்கள் தாத்தாவுக்கு பிஸ்னஸ். ஆனாலும் அப்போ பிறக்கலை, எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அப்போ தாத்தா கொழும்புக்கு பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டாருன்னா எங்கள் ஆட்சி தெற்கு பார்த்து கால் நீட்டி உட்கார மாட்டாளாம். ஏன்னா தாத்தா தெற்கு திசை பார்த்து போயிருக்காரு, அவர் போன திசையில் கால் நீட்டி உட்கார்ந்தா அது மரியாதை இல்லைன்னு கிழக்கு பக்கமாக கால் நீட்டி உட்காந்துருப்பாளாம். வீட்டில் கேட்பாங்களா, ஓ இடம் இதானே, இங்கே இருந்து தானே எப்போமா அங்கே காலை நீட்டிட்டு உட்காந்துருப்பேன், இப்போ என்ன இப்படி திரும்பி உட்காந்துருக்கானா, இப்போ தாத்தா கொழும்பு போயிருக்காரா இல்லையா, எப்படி கால் அந்த பக்கமாக திருப்புறது நம்ம அப்படின்னு பாலாம். அப்போ எவ்வளோ பயபக்தி இருந்திருக்கு பாருங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம கேலியாக நினைக்கிறோம். இப்படியெல்லாம் உலகத்தில் இருந்திருக்கான்னு ஆச்சரியமாக தானே இருக்குது. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அது மாதிரி கோயிலுக்கு போகிற நேரம் நம்ம யார், ஆடவனுடைய இடபாகம், நம்ம அம்பாள் இடபாகத்தை பெற்றவள். அதனால் கோயிலுக்கு போகும்போது எங்கள் தாத்தா இல்லைன்னு வைங்களேன், அவர் பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா அவர் துண்டு ஒன்றை எடுத்து இந்த கையில் போட்டுக்கிட்டு தான் கோயிலுக்கு வருவானாம் எங்கள் ஆச்சி. என்னவா தாத்தா கூடயே வராராம். கணவன் மனைவி சேர்ந்து கோயிலுக்கு போகணும், கணவன் மனைவி குழந்தைகளோட கோயிலுக்கு வரணும். நம்மெல்லாம் இப்போ என்ன செய்கிறோம், 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினோடனே யாராவது கை நிறையா பூ வாங்கிட்டு அபிராமி அன்னைக்கு அதில் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சுட்டு தான் செலவழிக்கணும்னு தானே நினைக்கணும். அதானே நினைக்கணும். இப்போ நான்லாம் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு ஏதாவது ரூபா கொடுத்தாங்கன்னா அதிலேருந்து முதல்ல ஒரு பாகத்தை எடுத்து யாருக்கு வைக்கணும், சுவாமிக்கு வைக்கணும். அதில் அவருக்கு பூ வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு ஏழைக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கலாம். நம்ம சம்பளம் போட்ட உடனே முதல்ல புறப்பட்டு போகிறது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போவோம். குடும்பத்தோடு போய் ஹோட்டலில் சாப்பிடணும். ஹோட்டல் பூரா நிறைஞ்சு போய் வழியுது, போய் என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது தப்பு இல்லை, இடைக்கோ ஒரு நாள் போகலாம். ஆனால் குடும்பத்தோட நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகலையோ, குடும்பத்தோடு எங்கே வரணும், கோவிலுக்கு கண்டிப்பாக வரணும். கணவன் மனைவி குழந்தைகளோட கோவிலுக்கு வரணும். அவளை பயபக்தியாக ஒரு காலத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி அதை நம்ம 10ஆம் பசலித்தனம்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறோமே தவிர,
அந்த பாண்டு மாதிரி ஒரு பிரிக்க முடியாத பாண்டு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. அதனால தான் இறைவன் தன்னுடைய பாகத்தில் பாதியை கொடுத்தா அம்பாளுக்கு. நீ வேற நான் வேற இல்லை, நீயும் நானும் ஒன்று தாங்கிறத காட்டுறது தான் அந்த ரூபம். ஆனால் அர்த்தநாரீஸ்வரரை பல ஆண்டுகளாக வழிபாடு செய்யக்கூடிய நாம் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், கணவனும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குனா அவர் மனசார இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், இவன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அவர் நினைக்க 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 சைக்கலாஜிக்கலாக அவளை பார்த்தா சண்டை போடணுங்கிற எண்ணமே அவருக்கு என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். அவள் ஒரு தப்பே பண்ணால் கூட அதை ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ரொம்ப அழகாக தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவன் பாடுனானே. என்ன ஒரு அருமையான ஒரு குறள் தெரியுமா? தெய்வம் தொழாளாம், அபிராமி என்னையும் அவள் தொழமாட்டாளாம், ஆனால் கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குவாளாம். அப்பேற்பட்டவன் மழை வான்னு சொன்னால் உடனே வந்துடுமா. இப்போ கொஞ்ச நேரம் சொற்பொழிவை நிறுத்தி வச்சுட்டு நம்ம எல்லாரும் நேராக கொஞ்சம் வெளியே போய், இப்போ தான் மழை ஓஞ்சி வெயில் அடிச்சுது, இன்றைக்கி தான் பரவாயில்ல, இன்றைக்கு ஒரு நாள் மழை பெய்யட்டுமே, நேராக அவ்வளோ வேறும் கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய பத்தினி பெண்கள் நாம் எல்லாரும் போய் வாசலில் நின்றுக்கிட்டு மழையை வான்னு இப்போ கூப்பிட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஐயா ஒப்புதலோடு கூப்பிட போகிறோம். மழை வருமா வராதா? மழை வருமா வராதா? ஐயா பாருங்கள் சத்தமாக உறுதியாக சொல்கிறாரு மழை வரும் அப்படின்னு. சில பேர் வந்து ஐயோ வருமா வராதா தெரியலையே, இந்த அம்மா என்ன சொல்லுது, இது வருமா இல்லைனா வராதா, இது என்ன சொல்ல போகுது. ஆனால் அங்கே ஒரு அம்மா நல்ல விவரம், மழை வருமா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மாவை பாருங்க, என்னையா இது, ஒன்று வரும்னு சொல்லுங்க, இல்லைன்னா வராதுன்னு ஐயா மாதிரி வரும்னு தெளிவாக சொல்லுங்கள், இல்லை வராதுன்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன சொல்ல போதுன்னே நமக்கு தெரியலை அப்படிங்கிறதுனால அந்த தலையசைப்பு அப்படி இருக்குது. ஆனால் வெளியே போய் மழை வருமா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவோம், இல்லைம்மா வராதுமா, மழை வராது அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் என்ன அழகாக சொன்னார் பாருங்கள், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அப்போது கணவனுடைய பரமபதத்தை தினமும் தொட்டு வணங்கக்கூடிய மனைவி இயற்கையை அழைத்தால் இயற்கை அவளுக்கு கட்டுப்படும். இதான பரிமேலழகருடைய உரை, இதுதானே இந்த திருக்குறளினுடைய பொருள். ஆனால் ஏன் மழை வரல அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதை நான் வந்து ரொம்ப ரசித்து சொல்லுவேன். ஏன்னா என் பேர் வாசுகி இல்லையா, வள்ளுவனுடைய மனைவி பேர் என்ன, வாசுகி, அந்த அம்மா பேர். வள்ளுவனுடைய மனைவி என்ன செய்வாளாம், அந்த அம்மா சோறு போட்டு வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கிண்ணம், அந்த கிண்ணத்தில் ஒரு ஊசி வச்சுருப்பா. அந்த தட்டில் கீழே சாதத்தை செதறிட்டா அந்த ஊசி கொண்டு அந்த சாதத்தை குத்தி அப்படியே தண்ணியில் முக்கி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவா. இப்போ தான் சொன்னேன் தானிய சேதம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால சாதம் செதறாமல் சாப்பிட சொல்லி நம்முடைய பெரியோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. சிந்தாமல் சாப்பிடு, சிந்தாமல் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சிந்தினா கூட அந்த பருக்கையை அந்த ஊசியால் குத்தி அந்த தண்ணியில் கழுவி அந்த பருக்கையும் வீணாக்காமல் என்ன செய்வாராம், வள்ளுவர் சாப்பிடுவாராம். அப்படி பரிமாறினாலாம் அந்த அம்மா, அவர் அப்படி சாப்பிட்டாராம். ஒரு நாள் அந்த அம்மா என்ன செஞ்சாலாம், சாதம் பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது இவர் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இடத்த மெழுகிறதுக்குள்ளே நேராக கிணத்துல போய் தண்ணி இறைச்சிட்டு வரலான்னு வாசுகி அம்மா தண்ணி இறைக்க போனான். இவர் ஏதோ ஒரு வேலையாக வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாரு. வாழி பாதியில் வந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே விட்டுட்டு வந்துட்டா. வாழி என்ன செஞ்சுது, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பாதியில் அப்படியே நின்றுச்சு. இது அப்போ சொல்லப்பட்ட செய்தி. நான் எங்கள் வீட்டில் ஒரு நாள் அவருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மனுஷனுக்கு இந்த கதை எப்படி ஞாபகம் வந்துச்சோ தெரியல. அவர் என்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். என்ன 35 வருஷம் ஆகுது, இன்னுமா என் பேர் தெரியாமல் இருக்கீங்க? இடையில பேசக்கூடாது, உன் பேர் என்னன்னு தானே கேட்டேன், பதில் என்னது அப்படின்னார். என் பேர் வாசுகி. அந்த காலத்தில் ஒரு வாசுகி அம்மா இருந்தால் தெரியுமான்னார். ஆமாம், யார் அப்படின்னார். வள்ளுவனுடைய மனைவி. வள்ளுவருக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு அந்த அம்மா தண்ணி இறைக்க போனா. வாசுகின்னு கூப்பிட்டாரு. வாழியை விட்டுட்டு ஓடி வந்தா. வாழி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பாதியில் நின்றுச்சா இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் நின்றுச்சு. இப்போ நீ நேராக கிணறுக்கு போகிற, வாழியில் தண்ணி இறைக்க நான் வாசுகின்னு கூப்பிடுவேன், நீ வந்துடணும். வந்தால் வாழி பாதியில் நிற்கணும், இல்லாட்டா நடக்கிற கதையே வேறன்னார். நான் அபிராமி இது என்ன எனக்கு சோதனை, சரி நம்ம விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு இவருக்கு சோறை போட்டு வச்சுட்டு நேராக கிணத்துல போய் நான் தண்ணி இறைக்கிற மாதிரியா இருக்கேன். அப்படி தண்ணி இறைக்கும் போது நினைக்கேன், வாழி மேலே வந்த பிறகு தான் அந்த மனுஷன் நம்மளை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வாழியை இழுத்துக்கிட்டு இருக்கேன். பாதியில் வாழி வரும்போது வாசுகிங்கிற சத்தம் வந்துட்டு உடனே பார்த்தேன். விதிப்படி நடக்கட்டும்னு வாழியை விட்டுட்டு வந்துட்டேன்.
நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அந்த வாழி வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும்னு தானே நீங்கள் நினைக்கிங்க. உங்கள் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. ஆனால் கிடையாது. வாழி பாதியில் அப்படியே நின்றுச்சு. வாழி பாதியில் நின்றுச்சு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பணும். அது எப்படி நிற்கும்? அது எப்படி நிற்கும்? அந்த வாளி அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்கு. இவர் சோத்தை விட்டுட்டு எந்திரிச்சு வந்து எட்டி பார்க்காரு, வாளி கிணத்துக்குள்ளே மூழ்கி போய் கிடக்கு. அன்னைக்கு வாசுகியை வள்ளுவர் கூப்பிட்டாரே, அந்த வாழி பாதியில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நின்றுச்சே, இன்னைக்கு அதே வாசுகி தானே நீ, உன்னை நான் கூப்பிட்டனே, வாழி என்ன தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்கு அப்படின்னு சத்தத்தை உயர்த்தி பேசினாரு. நான் சொன்னேன், அன்னைக்கு கூப்பிட்டது வள்ளுவர்னு சொன்னேன். அன்னைக்கு கூப்பிட்டது வள்ளுவர்னு சொன்னேன். அப்படின்னா என்ன பொருள்? தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை. கணவனுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்கினா மழை வரும். தெய்வத்தை கூட வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தொட்டு வணங்கக்கூடிய பாதமும் யோக்கியமாக இருந்தால் தான் மழை வரும். இல்லைன்னா மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? கம்பனுடைய காப்பியத்தில் என்ன அழகாக, அந்த அம்மா அசோகவனத்தில் இருக்கும்போது கூட வீட்டுக்காரர் சாப்பிட்டாரான்னு நினச்சா. கரையானவளை அரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராமன் காட்டில் தனியாக இருக்காரே, சாப்பிட்டாரோ இல்லையோன்னு நினச்சா. என்ன அழகா, அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது என்புருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள் நாள். அப்படி கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அந்த காலத்தில் மான் கதெல்லாம் படித்தோமா இல்லையா? கொஞ்சம்தான் தண்ணி கிடந்தது, ஆண்மான் தண்ணி குடிக்கட்டும்னு பெண்மான் குடிக்கிற மாதிரி நடிச்சது, பெண்மான் தாகத்தை தணிக்கட்டும்னு ஆண்மான் தண்ணி குடிக்கிற மாதிரி நடிச்சது. அப்போ அந்த பிணைப்பு எவ்வளோ ஒரு அழகான பிணைப்பு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சர்வ சாதாரணமாக ரொம்ப அசால்ட்டாக வந்து அழுக்க. நம்மகிட்ட இன்றைக்கி சொல்கிற விஷயம் என்ன? அம்மா இப்படி இருக்கார் வீட்டுக்காரரு அப்படின்னா, அவர் எங்கே இருக்கார்? நான் எப்போவுமே அவர் அனுப்பிட்டேன். போன வாரம் தானே கல்யாணம் ஆச்சு, இந்த வாரம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், என்னால் அவர் கூட இருக்க முடியாது. எவ்வளோ ஆயிரங்காலத்து பயிர்னு சொன்னாங்க. அதை ஆயிரங்காலத்து பயிர்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு எங்களை மாதிரி ஆள் பேசினா உடனே என்ன சொல்கிறாங்க, எல்லாம் வயசாகிட்டுங்க, இந்த வயசாகி போயிட்டு இந்த மாதிரி தான் அந்த அம்மா ஒரு மைக்கை கொடுத்தா அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்ந்து பாருங்கள், இணைந்து அன்போடு வாழ்ந்து மரியாதை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கை எவ்வளோ சொர்க்கமான வாழ்க்கைன்னு அதை அனுபவிக்கும் போது தான் தெரியுது. அம்மாலாம் இப்படி நிறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்களெல்லாம் பார்த்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓஹோ இதுதான் திருமண வாழ்க்கையான்னு நினச்சி வாழணுமே தவிர, கண்டதே காட்சி கொண்டதே கோலங்கிறது திருமண வாழ்க்கை அல்ல. அந்த காலத்தில் நாதான்னோம், அந்த காலத்தில் சுவாமின்னோம், அந்த காலத்தில் மாமான்னு சில பேர் கூப்பிட்டாங்க, ஐயான்னு கூப்பிட்டாங்க. இந்த திருமண பந்தம் எவ்வளவு அழகானதுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கல்யாணம் ஆன புதுசில் வீட்டுக்காரர் வீட்டம்மாவை, எடி காஃபி ரெடி ஆகிட்டா, என்ன டிகாஷன் போட்டியா, என்ன காஃபி ரெடியா, கொண்டாடி காஃபியை அப்படிம்பார். அந்த சத்தமே ஒரு தோரணையாக இருக்கும். அப்புறம் அந்த அம்மா, கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன்ல, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, நல்லா இருக்கீங்களா, காஃபி நல்லா இருக்கா மாமா, காஃபி நல்லா இருக்கானாதா, இந்த கேட்ட காலமெல்லாம் போய் குழந்தைகள் பிறந்த பிறகு இந்த வாடி போடிங்கிறது நின்றோம். பார்த்துருக்கீங்களா? குழந்தைகள் பிறந்த உறவு இந்த மாமான்னு கூப்பிடுறது, அத்தான்னு கூப்பிடுறது, இப்படியெல்லாம் நாமம் சொல்லி கூப்பிட்றதெல்லாம் நின்றுட்டு குழந்தை பேரை சொல்லி அப்பாவை கூடுவோம். பார்த்துருக்கீங்களா? ராஜேஷ் அப்பா இங்கே வாங்கலாம் கொஞ்சம், மித்ரா அப்பா இங்கே கொஞ்சம் வந்துட்டு போங்களேன், அவருக்கு தான் ஒரு பேர் இருக்குல்ல, மகன் பேரை சொல்லி புருஷனை என்ன செய்வோம், அழைப்போம், ராஜேஷ் அப்பா இங்கே வாங்கப்பா. கொஞ்ச நாள் கழித்து அந்த பரிணாமம் எப்படி இருக்கும்? ஒரு 45 வயசு ஆன உடனே வாடி போடின்னு 16 வயசில் கூப்பிட்டு அந்த மனுஷன் குழந்தைகள் கூப்பிட்ற மாதிரியே, அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வரட்டா, போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவார். அந்த அம்மா ஃபோன் பண்ணி சாயங்காலானா, ஐயா உங்களை என்ன இன்னும் அழக்கானோ, எதுவும் டிராஃபிக்கா, வந்துடுவீங்கல்ல 5:30 மணிக்கெல்லாம், டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன், வந்தோடனே காஃபி தரேன். வாடி போடின்னது அப்படியே மாறி மித்ரா அப்பான்னு மாறி ராஜேஷ் அப்பான்னு மாறி அது அப்படியே பரிணாம வளர்ச்சியில் ஐயா சாப்பிட்டுட்டு போங்கய்யான்னு இந்த அம்மா சொல்ல, அவர் அம்மா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரம்மான்னு அவர் சொல்ல. இதுதானுங்க ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, அதுதானே வாழ்க்கை. அதை விட்டுட்டு அன்னைக்கு ஒரு வீட்டில் போன மாதம் ஒரு கல்யாண கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் சரின்ட்டு இதை மாதிரி எங்கேயோ மீட்டிங் போயிட்டேன் திருவாரூர் பக்கம்.
அந்த கார்டை பார்த்துட்டு, ஓ கல்யாண வீட்டுக்கு போகலையே, தப்பாக நினச்சிருவாங்களே, நம்ம பையன் கல்யாணத்துக்கெலாம் வந்திருக்காங்களேன்னு ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோனை பண்ணிவிட்டு, அம்மா நான் வரேம்மா உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி. நான் வாங்க ஆண்டி, கண்டிப்பாக வாங்க எங்கள் வீட்டுக்கு, சாப்பிட்டுட்டு தான் போகணும். நாங்கள் இல்லை சாப்பிடலாம் டைம் இல்லை, ஒரு காஃபி குடிச்சிட்டு இன்னொரு மீட்டிங்க்கு நான் போகணும் வாரேன்னு சொல்லிவிட்டு கிஃப்டோடு அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். போய் பெல் அடித்த உடனே அந்த பாப்பா தான் முதல்ல வந்தா. வந்த உடனே, வாங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு, உட்காருங்க ஆண்டி இந்த கூப்பிட்றேன் அப்படின்ட்டு, டேய் சுந்தர் இங்கே வாடா அப்படின்னுச்சு. நான் உடனே ஒருவேளை தம்பியை எம்பியை கூப்பிடுதோ, அவங்க தம்பியை கூப்பிடுது போல் அம்மா வந்திருக்காங்கன்ட்டு நேராக பார்த்தா சுந்தர்னு இந்த பயலுக்கு தானே பேர். நமக்கு ராஜசேகர் ஐயா வீட்டில் இருந்து தானே கார்டு வந்தது, அவர் மகன் பேர் தானே சுந்தர், என்ன பொண்ணு சுந்தர்னு கூப்பிடுதுன்னு பார்த்தா, டேய் சீக்கிரம் வாடா அம்மாவுக்கு மீட்டிங் இருக்குல்ல சீக்கிரம் வாடா அப்படின்னுச்சு. அவர் வந்து, அம்மா நல்லா இருக்கீங்கள்லன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி பகீர்னு ஆயிட்டு, வாடா போடான்னா இன்றைக்கெலாம் அவ்வளோ நாகரிகம். வீட்டுக்காரரை வாடா போடான்னா தான் இன்றைக்கெல்லாம் நாகரிகமாக இருக்கே தவிர, கேட்டால் இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் கூப்பிடுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு மரியாதை, சொல்லிட்டோம்னா நம்ம அந்த மரியாதையை இழந்துருவோம். ஆனாலும் என்ன மாதிரி ஆளுக்கு நாக்கில் சனி, 2ஆம் இடத்துல சனி எனக்கு ஜாதகத்தில், சொல்லாமல் சில விஷயத்த இருக்க முடியாது. அதனால் மைக்கை போட்டு சொல்லிடுறது. சொல்லி சரி இந்த மாதிரி சொற்பொழிவை கேட்கும் போதாவது நம்ம வீட்டில் உள்ள பொம்னாட்டி இருக்கா பாருங்க, அவள் அது அம்மா இப்படியெல்லாம் எதிர்பார்க்காங்களான்னு கூட நினச்சிக்கிட்டோன்ட்டு சில விஷயங்கள் என்ன செய்கிறது, இப்படி மைக்கில் சொல்கிற மாதிரி சொல்லி விட்டு போகிறது. கணவன் மனைவின்னா எவ்வளவு பெரிய ஒரு உறவு தெரியுமா, சாதாரணமான ஒரு உறவு இல்லை. கரையான் தன்னை அரித்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட கணவனை பற்றி சிந்தித்த ஒரு காலத்தை இன்னைக்கு வரைக்கும் ராமகாதை மூலமாக படிக்கிறோம். எத்தனை ஜென்ரேஷனாக படிக்கிறோம். காரணம், ஏதாவது ஒரு வகையில் இது உள்ளத்துக்குள்ளே புகுந்து அந்த குடும்பம் சுபிட்சம் ஆயிராதா, அந்த குடும்பம் நல்லா ஆயிராதா. ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்க்கையில் என்னங்க செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம் யோசித்து பாருங்கள். ஒருத்தர் பிரிஞ்சு என்ன செய்ய போகிறோம், இருக்கிற வரைக்கும் நல்லா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். என்ன அழகாக ஆகுக நாகுகி ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்து இருந்த ஒரு பரண் மேலே தன்னுடைய மனைவி கூட அந்த முனிவர் போய் படுத்துக்கோங்க, ஏன்னா வேறு இடம் இல்லை, நான் கீழே படுத்துக்கிறேன்னு முனிவர் நினச்சார். இப்படியும் இல்லறம் நடத்தக்கூடிய தம்பதியர்கள் இருக்காங்களே, அப்பா நல்லா இருக்கணும்ப்பா, இதை மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இருந்தால் இந்த பூமியே சொர்க்கமாக மாறிடும்னு நினச்சாரு. காலையில் அந்த பரணையை திறந்துட்டு மனைவி வெளியே வந்தா, பார்த்தா கணவன் மாண்டு கிடக்கிறான். ஏன்னா அவன் வெளியே படுத்திருந்தான் பாருங்க, சிங்கம் ராவோடு ராவா வந்து அவனுடைய சதையை பூரா கோரமாக பிச்சு சாப்பிட்டுட்டு அது போயிட்டு பிணமாக கிடக்கிறான். அவன் போட்டிருந்த சட்டையும் அவன் போட்டிருந்த அந்த காலில் போட்டிருந்த தோல் செருப்பும் அங்கொன்று இங்கொன்றுமா கிடக்கு. ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு அழுதா. இந்த காட்சியை முனிவர் பார்த்தாரு. நம்ம இந்த காட்டுக்குள்ளே வராமலாவது இருந்திருக்கலாமே, 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களே, நம்ம வந்துல இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் சிதையில் கொண்டு போய் கணவனை அடுக்கி அந்த ஈமச்சடங்குகளை நானே செய்கிறேன்னு சொல்லி விறகுகளை எல்லாம் அடுக்கி தீ மூட்டி இவனுடைய உடம்பை கொண்டு போய் அந்த முனிவனே கிடத்தினார். நானே இந்த சாவுக்கு காரணமாயிட்டனேன், என் கணவன் இல்லாத உலகத்தில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆகுகியும் நெருப்புக்குள்ளே போய் விழுந்து செத்து போனான். முனிவர் பார்த்தாரு, ஆகா நல்ல சுபிட்சமாக வாழ்ந்த குடும்பத்தில் நம்மளால் பிரச்சனை வந்துட்டு, என்னால் ஒரு உயிர் இல்லை 2 உயிர் என்னால் போயிட்டேன்னு சொல்லிட்டு நேராக என்ன செய்தார், முனிவரும் அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். யாருடைய, கொஞ்சம் அதை நிறுத்துங்களேன், இந்த சத்தம் வரும் இல்லை, கொஞ்சம் ஓட விடாமல் இருக்கும். யாருடைய சாவுக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. அதனால தான் எப்பொழுதுமே யாருக்கிட்டையும் ஒரு மரியாதையாக பேசணும். ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டில் மரணம் நெருங்குதுன்னு வைங்களேன், அந்த வீட்டில் காராட்டம் ஜாஸ்தி ஆயிரும். காராட்டம்னா என்ன, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, தேவையில்லாத சண்டை. அவங்க சாக போகிறாங்கன்னே நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு சண்டை வந்து பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி திடீர்னு அவர் செத்து போயிட்டாருன்னு வைங்க, காலம் முழுதும் இவனுக்கு ரணமாக இருக்கும். ஐயோ நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்மகிட்ட நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது உயிர் போயிருந்தால் பரவாயில்லையே, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது உயிர் போயிட்டு அந்த ஆன்மா என்னத்தை நினச்சிட்டு போச்சோன்னு தெரியலன்னு நம்ம நினைப்போம் பாருங்கள். இந்த முனிவருக்கு அப்படி ஒரு கில்ட்டி, நம்மளால தான் இந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, நாமளும் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோன்னு அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து முனிவனும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அந்த ஆகுகனும் அந்த ஆகுகியும் தான் அடுத்த பிறவியில் நளன் தமயந்தியாக பிறந்தார்கள். அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அன்னப்பறவையாக முனிவன் தோன்றினான்.
நளனும் தமயந்தியும் தான். அந்த ஆகுகனும் ஆகுகியும் நளனும் தமயந்தியும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது எது? அன்னப்பறவை. ஏனென்று சொன்னால் நளன் என்பவன் நிடத நாட்டினுடைய மன்னன், தமயந்தி என்பவள் விதர்ப்ப நாட்டினுடைய ஒரு அருமையான ஒரு அரண்மனையை சார்ந்த ஒரு பெண். வீமன் என்பது அந்த விதர்ப்ப நாட்டை ஆளக்கூடிய மன்னன். அந்த வீமன் என்பவருடைய மகள் தான் இந்த தமயந்தி. இந்த ரெண்டு பேரையும் வாழ்க்கையில் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சாரு. யார்? முனிவர். எந்த ரூபத்தில் இருக்கார்? அன்னப்பறவை ரூபத்தில் இருக்கார். அந்த அன்னப்பறவை இப்போ நேராக புறப்பட்டு யாரை பார்க்க வந்துச்சு? தமயந்தியை பார்க்க வந்துச்சான். விதர்ப்ப நாட்டில் பார்க்க வந்து சொல்லிச்சான், நளன் எவ்வளோ ஒரு அருமையான மணாளன் தெரியுமா உனக்கு? அவன் எவ்வளவு அழகு பொருந்தியவன் தெரியுமா? இதுக்காகத்தான் இந்த அஸ்திவாரத்தை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு காலத்தில் பறவைகள் வாயை திறந்து பேசிச்சு, விலங்குகள் வாயை திறந்து பேசிச்சின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில நினைப்பீங்க, அன்னப்பறவை எப்படி பேசிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு தான் அந்த அஸ்திவாரத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அழகா அன்னப்பறவை வந்து சொல்லிச்சான், ஆகா நளன் அவ்வளவு அழகு பொருந்தியவன், நாட்டை மிக அருமையாக ஆட்சி செய்யக்கூடியவன், அவனை மாதிரி நாட்டை ஆள்றதுக்கு இன்னொருத்தன் பிறக்கலை, அவ்வளோ அருமையாக ஆட்சி செய்யக்கூடியவன் சொன்ன உடனே நளன் மீது தமயந்திக்கு ஒரு காதல் பிறந்தது. அந்த காதலால் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? தமயந்திக்கு சுயவரம் நடக்கிறது. தமயந்தி போல ஒரு அழகு பொருந்திய பொண்ணை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க, அவ்வளோ அழகானவ. அம்மா அந்த அழகு எப்படிமா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வேற யாரையும் பார்க்க வேண்டாம், என்ன பார்த்தா போதும். தமயந்தி எவ்வளோ அழகாக இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அப்படி நம்பிக்கையாக பேசணும். நம்மளை நாமளே அழகுன்னு நினச்சா தானே, நாமளே நம்மளை வெறுத்தா எப்படி? முதல்ல நாம் நம்மளை நேசிக்கணும். அந்த அளவுக்கு தமயந்தி அப்படி அழகு பொருந்தியவளாக இருந்தாலும் அவளுக்கு சுயவரம் நடந்தது. அந்த சுயவரத்துக்கு தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க, சனீஸ்வரன் உட்பட வந்திருந்தாங்க அந்த சுயவரத்துக்கு. ஆனால் எப்படி வந்திருந்தாங்க தெரியுமா? அத்தனை பேரும் தன்னுடைய ரூபத்தை நளனாக மாற்றி கொண்டு வந்து நின்றார்கள். எங்கே பார்த்தாலும் நளனாக இருக்கான். இப்போ இந்த பெண்ணு சுயவரத்தில் தன்னுடைய ஒரிஜினல் நளனை தேடி அவனுக்கு மாலை இடணும். இவ கையில் வந்து மாலையை வச்சுக்கிட்டு பார்க்குறா. அத்தனை பேருமே சனீஸ்வரன் உட்பட அத்தனை பேருமே நளனாக காட்சி அளித்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளேயும் இவன்தான் நான் விரும்பிய நளன் என்று சரியாக அடையாளம் கண்டுகொண்டு மாலையை கொண்டு போய் நளனுடைய கழுத்தில் போட்டார். ஆக மற்ற தேவாதி தேவர்களெல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க, சனீஸ்வரன் ஏமாந்து போயிட்டான். எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ இந்த தமயந்தியை நம்மெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், இந்த நளன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், நிடத நாட்டு மன்னனுக்குள்ள தமயந்தி கிடச்சி போனான், இவளை எப்படியாவது அழிச்சே ஆகணும், இந்த வாழ்க்கையை கெடுத்தே ஆகணும்னு சனி பகவானை எல்லாரும் தூண்டி தூண்டி விட்டாங்க. நீ நளனை புடி, நளனை எப்படியாவது பிரிச்சிரு தமயந்தியை விட்டு. எப்படி பாருங்கள், சிலவன் தான் வாழாட்டாலும் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பான், சிலவன் தான் வாழாட்டாலும் பரவாயில்ல அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான். எப்படியாவது சனியை வச்சு உங்கள் வாழ்க்கையில் சித்திரவதையை ஏற்படுத்தணும்னு தேவாதி தேவர்கள் எல்லாம் சனிகிட்ட சொன்னாங்க. ஆனால் சனியை பற்றி நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன், அவன் மிகச்சிறந்த ஒரு தலைமை நீதிபதி. அவன் நினச்சான் ஒரு தப்பும் இல்லாமல் நளனை பிடிக்க முடியாது, ஒரு தப்பும் இல்லாமல் நளனை பிடிக்க முடியாதான்னா, ஏன்னா அவ்வளோ அருமையாக ஆட்சி செய்கிறான். அவனுடைய ஆட்சியில் மக்கள் எல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலா போவான்னு அந்த தருணத்திற்காக காத்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அரண்மனைக்குள்ளே வர்றவன் வாசலில் காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். அந்த காலத்துலலாம் அப்படி தானுங்க, வீட்டு வாசலில் ஒரு பைப் இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து யார் வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் காலை நல்லா அலம்பிட்டு தான் போனோம். அப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பின்னங்காலில் நல்லா கழுவு, பின்னங்காலில் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது, குளிக்கும்போது பெடரியில் தண்ணி விடாமல் குளிக்கப்படாது, காலை கழுவும் போது கால் முழுசாக நனைஞ்சிருக்கணும். சொல்லப்போனால் இதிலிருந்து காலை கழுவணும். அரைகுறையாக கழுவிட்டு வந்தால் அந்த காலத்தில் என்னென்னே நம்மகிட்ட விளக்கம் சொல்லாமல், என்ன காலை சரியாக கழுவாமல் வீட்டுக்குள்ளே வர, காலை நல்லா கழுவிட்டு வா அப்படிம்பாங்க. எவ்வளவு ஞானிகள் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம். காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். நளன் அன்னைக்கு அரண்மனைக்குள்ளே வாரான், காலை அவசர அவசரமாக கழுவினான், பின்னங்காலில் இவ்வளகான இடம் தண்ணி விடாமல் இருந்தது. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு அந்த இடத்தின் வழியாகத்தான் சனி நுழைந்து நளனை படாத பாடுபடுத்தலாம். அதனால தான் அந்த காலத்தில் நம்முடைய பெரியோர்கள் நல்லா யோசித்து பாருங்கள், காலை கழுவிட்டு வீட்டு வாசலில் வந்த உடனே ஒரு பெரிய சாக்கு போட்டிருப்போம், அரிசி சாக்கு தான் போட்டிருப்போம். அந்த அரிசி சாக்கில் காலை அப்படியே தைப்பாங்க. ஏன்னா ஆடவர்கள் அந்த காலத்தில் காடுகரன்னு வேலைக்கு அலைஞ்சிட்டு வரும்போது சில வேண்டாதவனும் கூடயே வந்துடுவானான், அவனை துரத்திக்கிட்டு வேண்டாதவனும் சில பேர் கூட வந்துடுவானான். அப்படி வந்துட்டான்னா அவன் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிடுவான். அதுக்காக
காலை சுத்தமாக கழுவிட்டு இந்த சாக்கில் காலை தேய்ச்சா காலை கழுவியதுக்கும் சணலில் கால் பட்ட உடனே வந்தவன் அப்படியே புடரி அடிக்க பின்னாடி என்ன செஞ்சிருவானா, வந்த பாதைக்கே ஓடிடுவானா. அதுக்காக தான் வீட்டு வாசலில் சாக்கு போட்டு வச்சாங்க. இன்றைக்கெலாம் நம்ம நாகரிக மோகத்தில் வெல்கம் அப்படின்னு எழுதி அப்படி பொம்மை படம்லாம் போட்டு வீட்டு வாசல் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறமே தவிர நமக்கு பேய் வந்தாலும் கவலை இல்லை, விசாசம் வந்தாலும் கவலை இல்லைன்னு வாசலில் ஒரு பெரிய ஒரு வெல்கம்மை போட்டு வச்சு யாரை கூப்பிடுறோம், பேயை தயவுசெய்து வா என் வீட்டுக்கு தயவுசெய்து வா. நான் கூட ஒரு வீட்டில் சொன்னேன், எங்க சாக்கை போட்டு வைக்கணுங்க வாசலில், வெல்கம்னு போட்டு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் மாடர்னாக இருந்தால் ராத்திரியில் 2 மணிக்கு 3 மணிக்கு வேலை விட்டு வரீங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எவனாவது கூட வந்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க என்ன. அவர் பாருங்க என்கிட்ட பதில், நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேம்மான்னாரு. ஏம்மா பேயை பார்த்து பயப்படாதான் உலகத்தில் இருக்கானா, ஏன் கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு. அது கூட தான் நான் 35 வருஷமாக குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு அதை பார்த்து பயப்பட போகிறேன், அதை பார்த்துலாம் எனக்கு பயப்படலாமா, அதை விட பெரிய காட்டேரி வீட்டுக்குள்ளே 35 வருஷமாக இருக்குங்க. இப்படியெல்லாம் குடும்பம் இருக்குது. அந்த காலை தொடச்சிட்டு வந்தால் அசுத்த அருவிகள் கூட வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம வீட்டில் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஷூவை போட்டுக்கிட்டு பெட்ரூம் வரைக்கும் ஷூவோடு வர்றோம். வெளியே நடந்துட்டு வர்ற அந்த செருப்பு போட்டுக்கிட்டு, முதல்ல வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கப்படாது, ஆனால் காலோடு இழுத்துக்கிட்டு போகுது. இந்த மாடர்னாக உலகம் மாற மாற அதுக்கு தான் நமக்கு வியாதி நிறையா வர ஆரம்பிச்சிட்டு. அந்த காலத்தில் நல்லா சிமெண்ட் தர போட்டு நல்லா சாணி போட்டு என்ன செஞ்சாங்க, மொழுகுனாங்க. இந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி வசதி இல்லாத காலத்தில் கூட வீட்டு வாசலில் சாணம் தெளித்து தான் கோலம் போட்டாங்க. ஏன், அந்த சாணத்தினுடைய வாடைக்கு வர வேண்டியவன் வந்தால் கூட என்ன செஞ்சிருவான், அந்த இடம் அந்த வாடை அதுக்கு சுவாசிக்கிற நிலைமை வந்தோடனே அந்த இடத்த விட்டு அது போயிடும். அதுக்காக தான் அருமையாக மண்ணெண்ணெய் விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணெண்ணையினுடைய ஸ்மெல்லுக்கும் இந்த சாணத்தினுடைய ஸ்மெல்லுக்கும் காட்டுக்குள்ளே எங்கேருந்து அவன் தப்பிச்சு ஒருவேளை நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டா கூட வீட்டுக்குள்ளே வராமல் என்ன செஞ்சிருவான், திரும்பி போயிடுவான். ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அந்த சாக்கெல்லாம் போட்டால் அது சரியாக வராது. ஐயா நம்ம வீட்டுக்கு வராங்க, சாக்கு கிடந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, சாக்கை வச்சா நம்ம மரியாதை இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு சாக்கை வச்சா நம்ம மரியாதை. எப்போவுமே நான் எப்படி இருக்கணும் அப்படி நீங்கள் என்னை மதிச்சா போதும். நான் இறங்குற காருக்கு மரியாதை இல்லை, நான் இறங்கக்கூடிய காருக்கா மரியாதை, நான் வர்ற வீட்டுக்கா மரியாதை, என்னுடைய நகநட்டுக்கா மரியாதை, எதுவுமே கிடையாது. மனுஷனாக பார்க்கக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கணும். நழன் கால் வழியாக சனி புகுந்து கொஞ்ச நெஞ்ச பாடாயாக படுத்தினான். என்ன பாடெல்லாம் படுத்தினான் அந்த நழனை சனி பகவான். அந்த நாட்டை விட்டே பிரியக்கூடிய நிலைமை வந்தது. ஏன் வந்தது, புட்கரன் என்பவன் ஒருவனோடு சேர்ந்து சூதாட்டக்கூடிய நிலைமை வந்துச்சு. சூதாடுனா யார் கூட சேர்ந்து, புட்கரனோடு சேர்ந்து. அந்த சூதாட்டம்லாம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் இருக்குன்னா, இந்த பழக்கம்லாம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் இருக்குன்னா, இந்த பழக்கம்னா காப்பி குடிக்கிற பழக்கம் இல்லை, டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, இன்னொரு பழக்கம் இருக்குல்ல, இதெல்லாம் இருந்ததுன்னா சனி அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். அவனை எல்லா வம்புக்கும் அவன் இழுத்து விடுவான். அப்போ சூதாட்டத்தில் ஒருத்தன் கை வைக்கான்னா, சனி சரியில்லாத நேரம் தான் ஒருத்தன் சூதாட்டத்தில் தன்னை ஆட்படுத்துவான். அவ்வளோ அருமையாக ஆட்சி செஞ்சவனை இந்த சனி பீடித்த உடனே புட்கரனோடு சேர்ந்து சூதாட்டம் செய்து நாடு நகரம் அத்தனை இழந்து காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. காட்டுக்குள்ளே போனால் 2 குழந்தைகள், இந்திரசேனை என்று 2 குழந்தைகள் அவனுக்கு நழனுக்கு. அந்த 2 குழந்தைகளும் காட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டுச்சு. வேறு வழி இல்லாமல் மாமனாரை தொடர்பு கொண்டு மாமனார் வீட்டில் கொண்டு போய் அந்த குழந்தையை காட்டில் இருந்து கொண்டு போய், பிள்ளைகளாவது உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு விட்டுட்டு மனைவி அப்பம் என்ன செஞ்சா, காட்டுக்குள்ளே அவன் கூட இருந்தா. ஆனால் அவளுக்கும் சோதனை வந்தது பாருங்க. அந்த இடம் தெரியாமல் திசை மாறி இருவரும் போனார்கள். ஒரு திசை மாறி மனைவி வந்துக்கிட்டு இருக்கா தமயந்தி. ஒரு மிகப்பெரிய மலை நாகம் அவள் அப்படியே உடம்புல உள்ள எலும்பை பூரா நொறுக்கிற மாதிரி அவளை அப்படியே சுற்றிக்கிட்டு, அந்த பாம்புட்டிருந்து ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான். வேடன் காப்பாற்றிட்டு அவளுடைய அழகில் மயங்கி இப்போ வேடனே அவளை விரட்ட ஆரம்பித்தான். சனி என்ன வேலைலாம் செய்கிறான் பாருங்க. வேடனே அவளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன்கிட்ட தன்னை எப்படியாவது தன்னுடைய கற்பை காப்பாற்றணுமேன்னு அழுது கொண்டே அந்த காட்டுக்குள்ளே ஓடி நேராக சேதி நாடுன்னு ஒரு நாட்டில் சேர்ந்து அந்த சேதி நாட்டு மன்னனுடைய மனைவிக்கு பணிப்பெண்ணாக இருந்தா. ஒரு விதர்ப்ப நாட்டினுடைய அரண்மனை வாசி, ஒரு விதர்ப்ப நாட்டினுடைய இளவரசி, அவன் நிலைமையை பாருங்க. சேதி நாட்டு மன்னனுடைய மனைவிக்கு பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய நிலைமைக்கே சனி ஆழாக்கினான். இப்போ இவன் காட்டுக்குள்ள ஒத்தியில மாட்டிக்கிட்டான் நழன். அவனை கார்கோடன் என்கின்ற நாகம் தீண்டி உடம்பு முழுதும் கருத்து போச்சு.
உடம்பு முழுதும் கருப்பாகி போச்சு. ஆனால் தீண்டின கார்கோடன் என்ன செஞ்சான், ஒரு பெரிய சட்டையை கையில் கொடுத்துட்டு போனான். இதை கையில் வச்சுக்கோ, இதை மறந்துடாத. அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பறவைகள் பேசிச்சு, விலங்குகள் பேசிச்சு, ஜீவராசிகள் எல்லாம் பேசிச்சுங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். இந்த சட்டையை கையில் வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும் போது இது பயன்படும்னு சொல்லி சட்டையை கையில் கொடுத்துட்டு கார்கோடன் தீண்டிட்டு போயிட்டான். உருவமே கருமையாக மாறிப்போனது. இவனால் ஒன்றுமே என்ன செய்ய முடியல, செயல்பட முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மனைவியை இழந்து 2 பிள்ளைகளையும் பார்க்க முடியாமல் தவிர்த்து, நாட்டை இழந்து, சொத்து சோகங்களை இழந்து, கடைசியில் என்ன செய்த, அயோத்தியை ஆண்ட ரிஷபன் என்கின்ற ரிதுபன் என்கின்ற மன்னனிடம் வந்து தேர்சாரதியாக சேர்ந்தான். ஐயா, ஒரு நிடத நாட்டினுடைய மன்னன், ஒரு அயோத்தியை ஆண்ட மன்னர்களில் ஒருவன் ரிதுபன்னு பேர், அவன்கிட்ட வந்து தேர்சாரதியாக சேர்ந்தான். தேர்சாரதியாக சேர்ந்ததை இந்த தமயந்தி உணர்ந்து கொண்டாள். அதுதான் உண்மையான இல்லறம்னு சொல்கிறேன். கணவன் எங்கே இருக்காருன்னே அவளுக்கு தெரியல, ஆனால் இந்த நாட்டில் கணவர் இருக்காருன்னு அவளுடைய மனசு சொல்லுது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. காலையில் எழுந்த உடனே வீட்டுக்காரர் அவசர அவசரமாக புறப்படுவார். புறப்படும் போது நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸையும் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டையும் எடுத்து வைப்போம். அங்கேருந்து வந்த மனுஷன் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சொல்லுவார், இன்னைக்கு இதுதான் போடணும்னு நான் நினச்சேன், கரெக்டாக எடுத்து வச்ச பாரு, அங்கே நிற்கிற நீ அப்படிம்பார். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வெள்ளை சட்டை போடணும்னு நினச்சா அந்த அம்மா பச்சை சட்டையை எடுத்து வச்சுருக்கோம். இவர் மஞ்சள் சட்டையை போடணும்னு நினச்சா அந்த அம்மா ப்ளூ சட்டையை எடுத்து வச்சுருக்கேன். அம்மா நான் இன்றைக்கி மஞ்சள் சட்டை போட்டுட்டு போகணுன்னு நினச்சேன், போதும் உமக்கு இதே ரொம்ப அதிகம், இதை போட்டுட்டு பேசாமல் போகிறோன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கும் இன்றைக்கி. ஆனால் எங்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவள் உணர்கிறாள். இவன் இந்த நாட்டில் தான் தன்னுடைய கணவன் இருக்கிறான். அவளுடைய அந்த இன்ஸ்டிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அந்த இன்ஸ்டிங் சொல்லுது, அவன் அங்கே தான் இருக்கான்னு சொல்லுது. உடனே என்ன செஞ்சா பாருங்க, எனக்கு சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பான்னா. இவ காட்டில் பாம்பு சுற்றி வேடன் விரட்டி தப்பிச்சு எப்படியோ இவ விதர்ப்ப நாட்டு மன்னன் தன்னுடைய தந்தையிட்ட வந்து சேர்ந்துட்டா. இப்போ தந்தையிட்ட சொன்னால், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடலான்னு இருக்கேன், சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா. அவங்க தந்தையும் சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ணார். சார் தான் எத்தனை நாள் பிள்ளைகளை வச்சுட்டா ஒத்தியில் இருப்பா அப்படின்னு சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ணார். அந்த சுயவரத்துக்கு இந்த அயோத்தி ஆண்ட மன்னர்களில் ஒருவன் ரிதுபன் வருகிறான். அந்த ரிதுபனுக்கு யார் தேர்சாரதியாக வாரா, நழனே தேர்சாரதியாக வாரான். இவ அவ்வளவு கூட்டத்திலையும் அவன் அடையாளம் கண்டு கொண்டாள். அவ்வளவு கூட்டத்திலையும் அவனை அடையாளம் கண்டு கொண்டு என்ன செய்தாள், கையில் சுயவரத்துக்கு மாலை கொடுத்துருக்காங்க. மன்னர்கள் எல்லாம் ஆவலாக இருக்கிறார்கள், நமக்கு போடுவாளா, யாருக்கு போடுவான்னு ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் கருகரு என்று இருந்த, நிறமே மாறிப்போன, அடையாளமே தெரியாத அளவிற்கு மன்னன் என்கின்ற நிலையிலிருந்து இழிந்து ஒரு மன்னனுக்கு தேர்சாரதியாக வந்து நின்றவன் இவன்தான் என் கணவன் என்று அடையாளம் கண்டு கொண்டு அந்த கழுத்தில் அந்த மாலையை போட்டான். கழுத்தில் அந்த மாலையை போட்டா. இதுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், காலத்தினுடைய அருமை கருதி. இந்த இடத்த அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுயம்வரத்தை கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் படகுல பயணிக்கிறார்கள் யமுனை ஆற்றங்கரையில். அப்படி படகுல பயணிக்கும் போது ஒரு அன்னப்பறவை அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. இதை ராமன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரித்துட்டு அப்படியே சீதையை பார்த்தார். ஆனால் வாயை திறந்து ஒன்றுமே பேசலை. அன்னப்பறவை கிராஸ் பண்ணி போது அன்னப்பறவையினுடைய அழகை பார்த்தாரு, சீதையை பார்த்தார். என்ன பொருள், இந்த அன்னப்பறவை என் மனைவி சீதையினுடைய அழகின் முன்னால் நிற்க இயலுமா என்று பொருள். ஆனால் இது ராமன் மனசில் நினைக்கிறாரு, இதைத்தான் ராமன் நினைக்கிறாருன்னு சீதையும் நினைச்சா. ஆனால் ஏன் ராமன் ஓப்பனாக இதை சொல்லலை? மனைவியை ஊர்மிழைய அரண்மனையில் விட்டுட்டு ஒத்தியில் நமக்காக வந்திருக்கிற லக்ஷ்மணன் முன்னாடி மனைவியை வர்ணிக்கிறது முறை இல்லைன்னு மனசுக்குள்ளே நினச்சாரே தவிர வெளியே சொல்லலை. அப்போது அன்னப்பறவையை விட என் மனைவி அழகுன்னு மனசில் நினச்சாரு, ஆனால் சொல்லவே இல்லை. சீதை புரிந்து கொண்டாள். யமுனை ஆற்றங்கரையை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு பெரிய களிறு எதிர்பட்டு வருகிறது, யானை. அந்த யானை அப்படியே சீதை பார்த்தாள். என்ன அழகா, எவ்வளவு கம்பீரமாக இந்த யானை நடந்து வருகிறது அப்படின்னு யானையை பார்த்தா, ராமனை பார்த்தா. என்ன பொருள், என் கணவன் நடையழகின் முன்னால் நிற்க முடியுமா என்று பொருள். ஆனால் வாயை திறந்து விஷயத்தையே சொல்லலை. ஆனால் ராமன் புரிந்து கொண்டார், ஆகா இந்த யானையினுடைய நடையழகை விட என் கணவனுடைய நடையழகை தான் மிகச்சிறந்ததுன்னு சீதை நினைக்கிறா. ஆனால் பக்கத்தில் கொழுந்த இருக்காங்கிறதுக்காக வாயை திறந்து சொல்லலை. அப்போ ஒருத்தருக்கொருத்தர் சொல்லாமலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எந்த கணவன் புரிந்து கொள்கிறானோ, எந்த மனைவி புரிந்து கொள்கிறாளோ அதுதான் இல்லறமே தவிர, ஏதோ எல்லாரும் கச்சேரிக்கு போகிறான், என் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போகிறான்னு கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ போதுங்க
ஏதோ வாழ்கிறோங்கிறதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லை பெரியோர்களே. அது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு புனிதமான ஒரு விஷயம் திருமணங்கிறது. அதைத்தான் ரொம்ப அழகாக நம்முடைய சமயம் சொன்னது. இப்போ பாம்பு கடித்து வேடன் காப்பாற்றி நேராக ஓடி வந்து சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி இவன் இந்த நாட்டில் தான் இருக்கான்னு தெரிந்து கொண்டு சரியாக நழனை அடையாளம் கண்டு அந்த மாலையை சூடினாள். அந்த நாள் தான் சனீஸ்வரன் அவர்களை விட்டு விலகிய நாள். அந்த விலகிய இடம்தான் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த இடம்தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய தர்பைக்காடாக இருந்த திருநள்ளாறு. அந்த திருநள்ளாட்டு ஸ்தலத்தில் தான் சனி என்ன செஞ்சான், நழனை விட்டு விலகினான். அப்போ நழன்ட்ட உனக்கு என்ன வேணும்ப்பா, இவ்வளோ நாள் உன்னை படாத பாடு நான் படுத்திட்டேன்ப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு அபிராமி அன்னை இறங்கி வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு பேப்பர் எடுங்க, நீங்கள் எல்லாரும் அந்த ஒத்த 2 பக்கத்துலேயும் எழுதி சீக்கிரம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னால், நம்ம ஒத்த பேப்பர்லையா 1ஆம் பக்கம் 2ஆம் பக்கம் எழுதுவோம். ஓடி போய் 1 கொயர் நோட்டு வாங்கிட்டு வருவோம். 1 கொயர் நோட்டு வாங்கிட்டு எழுதுவோம் எழுதிக்கிட்டே இருப்போம். அபிராமி பாப்பா சரி எனக்கு நேரம் ஆகுது நான் புறப்பட்டு போகிறேன்னு. என்ன வேணும்னு கேட்டால் சுயநலமாக 1000 விஷயங்களை போய் சுவாமிகிட்ட கேட்குறோம். இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறேன் பெரியோர்களே, அபிராமிகிட்ட வந்து எனக்கு இதை கொடுன்னு நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. அவளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. 6 மாத குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு ஒரு தாய்க்கு தெரியுமா தெரியாதா? அதே குழந்தைக்கு 6 வயசானா என்ன கொடுக்கணும்னு ஒரு தாய்க்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தாய் 10 மாதம் வயிற்றில் வச்சிருக்கிறவளுக்கே தெரியுதுன்னு சொன்னால், இந்த அகில உலகங்களுக்கே பாலூட்டக்கூடிய மிகப்பெரிய தனங்களை கொண்ட அபிராமிக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்கணும்னு? அவட்ட வந்து ஒன்றுமே கேட்காதீங்க, நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். ஆக என்ன அருமையாக இவ்வளவு சங்கடங்களும் தீர்ந்து அவன்கிட்ட கேட்கிறாரப்பா, நான் உன்னை ரொம்ப படாத பாடுபடுத்திட்டேன்ப்பா, ஆனால் அதில் எந்த சுயநலமும் இல்லைப்பா, நீ தமயந்தி கூட வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கலப்பா, உன்னை பீடிக்கணும்னு நினச்சேன், அதுக்கு எனக்கு ஒரு காரணம் கிடச்சிது, காலை சரியாக அலம்பாமல் நீ வந்ததுனால நான் உன்னை பீடித்தேன். இப்போ நானே உனக்கு என்ன வரம் கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் சனீஸ்வரன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் சனீஸ்வரன்ட்ட. நழன் என்ன அழகாக சொன்னான், அப்பா வாழ்க்கையில் எனக்கு வந்த துன்பம் இன்னொருத்தனுக்கு வராமல் பார்த்துக்கோப்பான். இப்படி எவனாவது வேண்ட முடியுமா? வாழ்க்கையில் எனக்கு வந்த துன்பம் இன்னொருத்தருக்கு வராமல் பார்த்துக்கோப்பா, அதுதான் நான் உன்னிடம் வேண்டக்கூடிய வேண்டுதல். எனக்கு ஏற்பட்ட துன்பமோ, என் மனைவிக்கு ஏற்பட்ட துன்பமோ, என் குழந்தைகளை பிரிஞ்சு நான் அவதிப்பட்டனே அந்த துன்பமோ, இந்த உலகத்தில் என் நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்ததை கூட நான் பெருசாக நினைக்கல. நான் என் குழந்தைகளை பிரிஞ்சிருந்தேன், என் மனைவியை பிரிஞ்சிருந்தேன், நாகம் தீண்டி என் உருவமே மாறிப்போனது. இதை மாதிரியெல்லாம் ஒரு கொடுமை இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே வரக்கூடாது, இந்த ஒரே ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தா போதும் நழன் கேட்ட காரணத்தினால்தான் சனீஸ்வரன் சொன்னார், இந்த திருநள்ளாறு என்கின்ற இந்த ஸ்தலத்துக்கு வந்து எவ்வளவு கொடுமையான சனியினுடைய பாதிப்பு இருந்தால் கூட தேடி வந்து இந்த திருநள்ளாறு என்கின்ற ஸ்தலத்தில் என்னை எவன் ஒருவன் வழிபாடு செய்கிறானோ சனியினுடைய கொடுமையிலிருந்து அவன் முற்றிலுமாக என்ன செய்யப்படுவான், நீக்கப்படுவான். அதனால தான் ஒரு தடவையாவது வருஷத்தில் ஒரு தடவையாவது எங்கே போனோம், திருநள்ளாறு போய் சனி பகவானை பார்த்துட்டு வந்தாலும். சில பேர் சொல்லி கொடுப்பாங்க, சனி பகவானை நேரடியாக பார்த்துடாதீங்க, அவர் அப்படியே உங்களை பிடிச்சிக்கிடுவார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன உங்களை பிடிக்கிறதுக்குன்னு விதி இருந்தால் தான் அவர் பிடிப்பார். நான் தான் சொல்லியிருக்கேன், நம்ம ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் சனியினுடைய ஆட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு என்பதே இல்லை. சனியை சரியாக சனி அப்படி சரிஞ்சு நின்று சனியை வழிபாடு பண்ணுங்க. அப்படியே குனிஞ்சு எப்படினாலும் அவன் பிடிக்கணும்னா வந்து பிடிச்சே ஆவான். அதுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா மனது எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், மனது செம்மையாக இருக்கணும். அந்த திருநள்ளாட்டில் ரொம்ப அழகாக நழனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஸ்தலத்தில் வந்து என்னை யாரெல்லாம் மனதால் வழிபாடு செய்கிறார்களோ, மனதார வழிபாடு செய்கிறார்களோ, அப்பழுக்கில்லாமல் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாளும் என்னால் எந்த துன்பமும் ஏற்படாது என்று அழகாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், என்ன அழகாக வாழ்க்கையில் செஞ்ச தியாகம். ஆகுகன் ஆகுகி 2 பேரும் நழனாக தமயந்தியாக பிறந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமா, ஒழுங்காக நாட்டை ஆண்டிருக்கான்னு சொல்கிறீங்க, ஒழுங்காக குடும்பம் நடத்தியிருக்கான்னு சொல்கிறீங்க, ஆனாலும் அவனுக்கே இவ்வளோ பெரிய துன்பம் வந்தது, அவனுக்கே இவ்வளோ பெரிய துன்பம் வந்தது, அவன் அப்படி என்ன பாவம் பண்ணான்? அவன் தமயந்தியை திருமணம் பண்ணது ஒரு பாவமா? அவனுக்கே இவ்வளோ கொடுமை வாழ்க்கையில் நடந்தது, அவன் என்ன பாவம் செஞ்சான்னு அவன் காலில் தண்ணிப்படாத இழத்து வழியா இந்த சனீஸ்வரன் நுழைஞ்சான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரே விடை என்னன்னு சொன்னால், அவன் ஆகுகனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாய் பேச தெரியாத மிருகங்களையெல்லாம் கொன்று குவிச்சான். வேடனாக இருந்து அதை கொன்று குவித்தான். அதனால தான் கொல்லான்
புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும் என்று வள்ளுவன் பாடினான். ஏன் புலாலை மறுத்தானை என்று மட்டும் சொல்லலை, அதுக்கு முந்தின வார்த்தை என்ன சொல்றாரு? கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும். அப்படின்னா என்ன பொருள்? யாரையுமே கொலை பண்ணாதன்னு முதல்ல சொல்றார். ஆமா, நாங்கள்லாம் யாரையுமே கொலை பண்ணலையம்மா. கொலைங்கிறது ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை குத்திட்டா மட்டும்தான் கொலையாது. எத்தனை பேர் அந்த வாயால் கொண்டிருக்கோம் நம்ம, எத்தனை பேரை தடித்த வார்த்தைகள் பேசி எத்தனை பேர் மனசை நம்ம புண்படுத்தியிருக்கோம், எவ்வளோ வார்த்தை வித்தியாசமாக பேசியிருக்கோம். அடுத்தவர்களை பற்றி இல்லாததை இருப்பது போல பேசும்போது அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஆக கொலை என்பது ஆயுதங்களை கொண்டு தாக்கினால் மட்டும்தான் கொலை என்பது இல்லை. நீ மனசால ஒருத்தனை புண்படுத்தினா, ஒருத்தன் மனசை நீ சேதப்படுத்தினா, ஒரு மனிதனுடைய மனதை நீ காயப்படுத்தினால் உனக்கும் பிரம்மகத்தி தோஷம் உண்டு. ஒரு உயிரை கொல்றது அவன் உயிரை கம்ப்ளீட்டாக மாய்க்கிறது மட்டுமல்ல, அவன் ஒவ்வொரு நாளும் நீ பேசின பேச்சை நினச்சி நினச்சி வெந்து வேதனைப்படுறானே, அந்த பாவம் ஒரு நாளும் ஒன்றை சும்மா விடாது. ஆக வாயில்லாத ஜீவராசிகளை கொன்று அதை புசிக்கணும்னு நீ நினைக்காத, அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்தாத, யாருக்கும் எந்த சேதமும் பண்ணி பிரம்மகத்தியை வாங்கி கட்டிக்கிடாதுங்கிறத என்ன அழகா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அருமையாக பாடுகிறார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும். கைகூப்பி அம்மா தொழுவாங்கன்னு மட்டும் சொல்லலை, கைகூப்பி ஐயா தொழுவாங்கன்னு மட்டும் சொல்லலை. சொற்பொழிவை ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் என்ன சொன்னேன்? பறவைகளை நீங்கள் கூண்டில் அடைச்சி வளர்க்க வேண்டாம், நீங்கள் ஆகாரத்தை இப்படி கையில் கொடுத்தா சில பேர்கிட்ட வந்து ஆகாரத்தை எடுத்துகிட்டு போகும் பறவை. சில நாயை பார்த்தா நம்ம பயப்படுறோம், அது எவ்வளோ கோரமாக குலைச்சிக்கிட்டு அலைஞ்சா கூட சில பேரை முன்ன பின்ன பார்க்காட்ட கூட வாலாட்டிக்கிட்டு பின்னாடியே வருதுன்னு சொன்னனே. அதுக்கு என்ன காரணம்? சொற்பொழிவுக்கு நடுவில் சொன்னது, கொல்லான் புலால் மறுப்பானை எல்லா உயிர்களும் என்ன செய்யுமா? கைகூப்பி தொழும். அந்த ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற தியாக சிந்தனைகள், இதை போல மற்றவர்களுக்காக நாங்கள் வாழக்கூடிய மனநிலையை நாம் பெற வேண்டும் என்று அம்பாள்கிட்ட கேளுங்க. வீடு கேட்காதீங்க, வாசல் கேட்காதீங்க, அம்மாட்ட வந்து சொத்து சோகம் கேட்காதீங்க, மனுஷனா நான் வாழணும்னு கேளுங்க. மனித பிறவி மிக உயர்ந்த பிறவி. இந்த பிறவியில் நான் மனுஷனாக வாழணும், நான் மனிதநேயத்தோடு வாழணும், நான் கருணையோடும் ஈகையோடும் இரக்கத்தோடும் வாழ வேண்டும் என்று அம்பாளிடம் கேளுங்கள். அவளுடைய அனுகிரகம் உங்களை வந்து சேரும். ஆக தியாகம், கருணை, இந்த அஸ்திவாரத்தில் உங்கள் வாழ்க்கை செம்மையாக அமைந்தால் இல்லறம் சிறக்கும். இல்லறத்தோடு இணைந்த சமயத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த நிலையோடு அம்பாளை வழிபாடு செய்தால் அவளுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக உண்டு என்பதை இந்த வேளையில் செய்தியாக சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எங்கள் ஐயா சந்திரமௌலீஸ்வரர் ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய மனதார்ந்த நன்றியை சொல்லி, இந்த புறா கதை சொல்லும் போது ஐயா அப்படியே அழுதுட்டாங்க. அதுதான் அந்த சொற்பொழிவோடு ஒன்றக்கூடிய ஒரு விஷயம். அதை கேட்கும்போது அந்த மனசு அப்படியே பதபதச்சு போச்சு. ஆகா, இது கதைன்னு நினைக்கல, அது கதையும் அல்ல, அது வாழ்வியல். அந்த வாழ்வியலை உணர்ந்த காரணத்தினால் தன்னையும் அறியாமல் கண்களிலிருந்து நீர் சொரிகிறது என்று சொன்னால், எப்போ அந்த மனசு தெளிவாக இருக்குமோ, எப்போ அந்த மனசு தூய்மையாக இருக்குமோ, அப்போ சின்ன பாதிப்புகளை செவிமடுத்து கேட்டால் கூட நமக்கு என்ன வந்துடும்? கண்ணீர் வந்துடும். அந்த நிலை மானுடனுக்கு இருந்தால் அம்பாளை தேடி நீங்கள் வர வேண்டாம், அம்பாள் உங்களை தேடி வருவாள் என்பதை செய்தியாக சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வள் ஏரிய மங்கை வாழ்க, யானைந்தன நங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.